ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ரசிகராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்முடைய தேவன் நமக்கு தேவையான சத்திய பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். இன்று நாளிலும் கூட உன்னதத்திலிருந்து ஒரு சத்திய பாடத்தை நான் பார்ப்பதற்கு முன்பாக நாம் யாவரும் ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நம்மளை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் விட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் சகோதர சகோதரிகளாக கூடி வந்து உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவனை கிருபை செய்திருப்பா. அதற்காக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் 1000 புதுசோதனை எடுத்துக்கொண்டு தகப்பனே, உங்களுடைய சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் வளரவும் தேவன் தாமே உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாயும் மனத்தையும் பரத்திலும் சம்பூர்ணமாக தர வேண்டுமா என்று ஜெயிக்கும் தகப்பனே, எப்பொழுதும் கூட சத்திய வார்த்தை பகுதியுடைய தாசனை மறைத்து உங்களுடைய வார்த்தையாக வெளிவர வேண்டுமா என்று நாங்கள் ஜெயிக்கும் தகப்பனே. கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட இந்த வேலை நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்பா. மீதியான காலங்களை வேலை உங்கள் சமூகத்தை தாழ்த்தி ஒப்படைத்து இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாக கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறவங்களை இதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம தேவனுடைய தேவன் தரக்கூடிய சத்திய பாடங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பாடத்தின் தலைப்பு பேதுருவின் 2ஆம் நிருபம். பேதுருவின் 2ஆம் நிருபம் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் டைசன் அவர்கள் தேவதூதனை வழங்குவார். கிறிஸ்தேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாத அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த மாலைகளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் விசேஷமாக நம்முடைய 6 நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதிலும் தொடர்ந்து நாம் தேவனுடைய சத்தியங்களை தியானிப்பதற்கு தேவன் அந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கூட முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றிகளை கூறிக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேதுரு எழுதின 2ஆம் நிருபம். ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் நம்ம பார்த்தோம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு படிக்கும்போது 2வது பார்ட்டுக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம அதை சத்திய வசனம் தான் சரி, எந்த ஒரு இதில் எடுத்தாலுமே ஏன்னா என்ன ஒரு விஷயத்தோட முடியுது அப்படிங்கிறத எல்லாரும் ஆவலோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சத்தியத்தை அறிந்த நம்ம கூட இங்கே நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எதை வச்சு அவர் முடிக்கிறார், இன்னும் சொல்ல போனால் எதை அவரை மையப்படுத்தி சபை ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு 2ஆம் பேதுரு 2ஆம் நிருபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1ஆம் பேதுருவோட அதாவது முதல் பேதுருவோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோக்கத்திற்காக எழுதினாரு, என்ன விஷயம், அவர் என்ன கஷ்டத்தில் இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம படிச்சிட்டோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாகம் அப்படிங்கிறது கூட, அதாவது 2ஆம் நிருபம் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் முதல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஏன்னா அது தனி இது தனி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஸோ நம்ம நல்லாவே தெரியும் முதல் பேதுரு அதிகாரங்களில் வந்து நிருபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியமாக அவர் மையப்படுத்தி சொன்னார்னா அவங்க அந்த சபை ஜனங்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பாடுகளில் எப்படி நிலை நிற்கிறது அப்படிங்கிறதான் அங்கே அவங்களுக்கு வந்து சில கவுன்சிலிங் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. ஸோ அதை ஹவ் டு வித்ஸ்டாண்ட் தி பெர்சிக்யூஷன், எப்படி அந்த பாடுகளில் நிலைத்து நின்று தேவனுக்கு பிரியமா வாழ்றது அப்படிங்கிறது முதல் நிருபத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. அதில் முக்கியமாக பார்க்கும்போது சபை ஜனங்களுக்கு வெளியே இருந்து வரும் பிரச்சனைகள், உதாரணத்துக்கு நீரோ மன்னன், ரோமன் எம்பையர்ஸ்னால வர பிரச்சனைகள்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3ஆம் அதிகாரத்தில் பார்த்த மாதிரி ரோமர்களுடைய அந்த கலாச்சாரம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடிய சில பிரச்சனைகள்னா ஒரு உபத்திரவங்கள் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். இதுதான் முதல் நிருபத்துடைய ஒரு கருத்து, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல வந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 2ஆம் நிருபத்தில் பார்க்கும்போது அதுலேயும் ஒரு கருத்து இருக்கும் இல்லைங்களா, ஏதோ ஒரு நோக்கத்தினால தான் எழுதியிருப்பாரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபைக்குள்ளே இருந்த ஜனங்கள் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா நிறைய பேர் டெவலப் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்றது அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் நிருபத்துடைய ஒரு கருத்து. நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் நிருபத்தோட என்னன்னா சபையிலிருந்து வெளியிருந்து சபைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளேயே சில கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா டெவலப் ஆகி இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையோட விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் லிட்டரலாக வருவார், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் சபைக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுறாருன்னா இந்த 2ஆம் நிருபத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் எழுதுறார். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். சபை ஜனங்களுக்கு உள்ளே இருந்து வரும் பிரச்சனை, ஏதோ ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாகவோ இல்லை வேற ஏதாவது கள்ள சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை. நல்லா இது புரிஞ்சாதான் நம்ம 2ஆம் நிருபத்தை படிக்கும்போது நம்மளுக்கு அது சுலபமாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் நிருபத்தில் சபைக்கு வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை, 2ஆம் நிருபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா பொருட்படுத்திக்காதீங்க. நீங்கள் எதை மட்டும் நீங்கள் கவனிச்சு பாருங்க அப்படின்னா தீர்க்க தரிசனங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அது என்ன சொல்லுது அதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா அந்த 2ஆம் நிருபத்தை ஃபுல்லாக அவர் மையப்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா எழுதுறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு முதல் நிருபத்துக்கு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நான் பார்த்தோம், அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த நிருபத்தை எழுதுனது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். ஆனால் காலப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பார்க்கும்போது 62லேருந்து 65 பார்த்தோம், நான் இருக்குன்னு நினைக்கிறேன் போன வாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா இந்த 2ஆம் நிருபத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. சரிங்களா, 65லேருந்து 67, 68 வந்து பார்த்தீங்கன்னா 67, 68 வந்து அவருடைய இறப்பு அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்கள் கொண்ட ஒரு நிருபம், மொத்தம் 61 வசனங்கள். இந்த நிருபத்தை இதுவும் வந்து கண்டிப்பாக யார்கிட்ட தான் கொடுத்துருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, சில்வான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அதை கூட ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். யாருக்கோ எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிடக்கூடாது. பேதுருவோடைய முதல் நிருபத்திலே தெளிவாக சொல்லியிருக்காரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறதாவது அப்படின்னா இப்போ இது எந்த இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த முதல் அதிகாரத்தில் நம்ம வசனத்தில் வாசிச்சதான். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலாத்தியா, பித்தினியா, பொந்து, ஒரு 5 பட்டணங்கள் என்ன பண்ணுவார்னா அவர் சொல்லுவார். ஸோ இதுதான் நம்ம வந்து கடந்த வாரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கப்பத்தோக்கியா, இந்த விஷயங்கள், இந்த பித்தினியா, இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அவுட்லைன் மாதிரி ஃபர்ஸ்ட், அதாவது முதல் நிருபத்தை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பார்த்துக்கலாம். எப்படின்னா முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னா அநேகமாக மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால முதல் அதிகாரத்தில் அவர் எதை பற்றி பேசுகிறாருங்க, பதில் போட போகிறதில்ல. சரி, ஆரம்பிக்கும் போதே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன கொடுக்கணும் அந்த சபை ஜனங்களுக்கு, நம்பிக்கை. வெரி குட். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலனாகிய பேதுருவோடைய வேலையை என்னன்னா சபை ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் தேவன் தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம். ஸோ முதல் அதிகாரத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்பிக்கை நீங்கள் விட்டுறாதீங்க. எவ்வளோ பெரிய ஒரு துன்பம் பாடுகள் வந்தாலுமே நம்ம போய் கிறிஸ்து கூட போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா இழந்துடாதீங்க அப்படிங்கிறத அவர் முதல் அதிகாரத்தில் அவர் ஃபுல்லாக மையப்படுத்தி அவர் எழுதுறாரு. ஸோ 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாருங்க, கீழ்ப்படிதல். வெரி குட். அந்த ராஜாவுக்கானாலும் சரி, அப்புறம் அதிகாரிக்கானாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் வந்து கீழ்ப்படிஞ்சாகணும் அப்படிங்கிறத அவர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார். 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப கொஞ்சம் விளக்கமாக கூட பார்த்தோம் போன வாரத்தில். சபைகள் எப்படி இருக்குங்கிறது அடுத்து கீழே முதல் வந்து மனைவிகள் புருஷர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் புருஷர்கள் மனைவியிடத்தில் எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபைகள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பின் பரிமாற்றங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்துங்க,
ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்பு என்ன பண்ணணும்னா செலுத்தணும். பாருங்க, எல்லா இடத்துலையுமே வந்து அன்பு 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 அப்படிங்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மூப்பருக்கு எப்படி கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் சபையா இருந்து எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதான் அந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் சொல்லியிருப்பார். இது வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய நிருபத்துடைய ஒரு அவுட்லைன் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 பிக்சர் போடுறேன். பிக்சர் போட்டோன்னே நம்ம இமிடியேட்டாக என்ன வந்துடும்னா நம்மளுக்கு அந்த முதல் நிருபத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நம்ம இமிடியேட் ஞாபகத்துக்கு வரணும். மனசுக்குள்ளே நீங்கள் அந்த பதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நினச்சிக்கலாம். இது என்னதுங்க நெருப்பு, அதுக்கப்புறம் பொண்ணு எப்படி வந்து வருது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம் இல்லைங்களா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அதாவது அந்த பொண்ணு வந்து அழிந்து போகிற பொன் நான் பார்க்குறவங்க எப்படி அக்கினினாலே வந்து சோதிக்கப்படுகிறது, அதை காட்டிலும் உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா மேலான நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டத்தின் மத்தியில தான் நீங்க வந்து ஒரு விசுவாசத்தை காமிக்கணும் அப்படிங்கறத அவர் அங்க சொன்னார். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு அக்னி வந்தால் இமீடியட்டா அது என்ன புதுமையா என்ன அது நீங்க பார்க்காதீங்க. நீங்க அழைக்கப்படும் போதே தெரிந்து கொள்ளப்படும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க உபத்திரவம் மத்தியில தான் நீங்க வாழ போறீங்க தெரியும். அதனால நீங்க புதுமையா நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா நீங்க நினைக்காதீங்க, பாடுகள் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இன்னொரு பிக்சர் கூட நம்ம பார்க்கலாம். இது என்னதுங்க, அப்படி ஒருவேளை நம்ம அன்பு காட்டல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தல அப்படின்னா யார் ஈஸியா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாரு, சாகடிச்சாரு. கெஜிக்கிற சிங்கமாகிய சாத்தான் ரெடியா வெயிட் பண்ணிருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தல அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணிடுவாங்க, ரெடியா வந்து என்ன பண்ணுவான்னா பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து கூட என்ன பண்ணாருன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மளுக்கு தெளிவாக அந்த முதல் நிருபத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காக நம்ம இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தோம். இப்போத்திலிருந்து நம்ம என்ன போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேதரோட நிருபத்தோடைய ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம். எப்படி அங்க முதல் பேதுருக்கு ஒரு நிருபத்தில் எழுதும்போது ஒரு நோக்கம் இருந்ததோ அதே போல 2 பேதுரு புஸ்தகத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம். கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசர்களுக்கு நீ என்ன பண்ணாங்கன்னா எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறத அவர் இந்த சபைக்கு அவர் அந்த 2ஆம் நிருபத்துல சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எச்சரிப்பு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையா நீங்க காத்திருக்கணும். எதுக்கு அப்படின்னா கிறிஸ்து நம்மளை வந்து அவர் கூப்பிட்டு அது 2ஆம் வருகையில் வந்து நம்மளை கூப்பிட்டு போற வரைக்கும் நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு காத்திருந்து தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கிறது கூட அவர் சொல்றார். இப்போ இந்த 2 விஷயத்தை நல்லா கவனிங்க, எச்சரிப்பு காத்திருப்பு. இந்த 2 விஷயத்தையுமே ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்யறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மலை ஏறவங்களுடைய இதை நினைச்சுக்கோங்க. இந்த எச்சரிப்பு காத்திருப்பு நல்லா கவனிங்க. இந்த 2 விஷயம் மலையேறவங்கிட்ட இது இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கணும். இருந்தாதான் எங்க போக முடியும், அந்த சிகரத்துக்கு போய் அவங்க என்ன பண்ண முடியும்னா ரீச் பண்ண முடியும். நம்மளும் எதாவது ஏறிட்டு இருக்கோம், அதே மலை தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிப்பு. பாருங்க, ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது எப்படி அவர் எடுத்து வைப்பாருங்க, கீழே விழுந்துருவோமா மாட்டோமா அந்த ஒரு ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா என்ன பண்ணுவாருன்னா எடுத்து வைப்பார். அதே மாதிரிதான் நம்மளுக்கும் பேதுரு சொல்ல வந்த கருத்தும் அதே தான். நீங்க ஒவ்வொரு உங்களோட மைண்டும் சரி, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு உங்களோட சிந்தையிலிருந்து அதை வெளிப்படணுங்கிறத அவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் அதுதான் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது எச்சரிக்கை மட்டும் இருந்தா போதுமா, மலை வேற ஏறணும் இல்லையா, ஏறி போகணும் இல்லைங்களா, என்ன வேணுங்க, ரொம்ப கிடைப்பாங்க. அது ஏறுறவரு எவ்வளவு நேரம் ஏறுவாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கணக்கு ஏறுறவங்களால இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துல இருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்குமே நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை ஏறுற ஒரு கணக்கு தான், சரிங்களா. இப்போ அந்த சிகரத்தை போய் தொடணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எச்சரிப்பா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போவாங்க. இந்த ஒரு கருத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னா 2ஆம் நிருபத்துல வந்து அவர் எழுதுறாரு. முதல் எச்சரிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்னன்னா அந்த எச்சரிப்போட ஒரு காத்திருப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உங்களை மீட்டு கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு காத்திருப்போட நீங்க இருங்க அப்படிங்கறதான் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் என்ன பண்றாருன்னா முன்னிலைப்படுத்துறார் அப்படிங்கறத கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இது எப்படி நம்ம படிக்கிறது, என்ன விஷயத்தை அவர் சொல்றார் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 2 வசனங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த முன்னுரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு பார்ட்டு. 2வது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி நம்ம வந்து வளர வேண்டும் அப்படிங்கிறத 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா அவரு சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரம் தான் ரொம்ப இந்த பேதுருவோடைய
2ஆம் நிருபத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, கள்ள போதகர்களுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது. நமக்குள்ளதான் இருப்பாங்க, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்றாருன்னா, நீங்க நல்ல ஒரு விழிப்புள்ளவர்களாக நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த 2ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுறார். 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ள போதகர்களுக்கு வரக்கூடிய அவங்க கிட்ட எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், அவங்களுக்கு ஆக்கினை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசியிருக்கிறார். அடுத்தது 3ஆம் அதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரின் வருகை, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தரின் வருகைக்கு காத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் என்ன பண்றாருன்னா முன்னிலைப்படுத்துறாரு. இதான் வந்து இந்த 3 அதிகாரத்துடைய ஒரு அவுட்லைன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம 1 பேதுருல பார்க்கும்போது இந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் தெரிஞ்சு இந்த விஷயத்தை நம்ம வச்சுக்கிறோமோ, அதே போல இந்த 2ஆம் நிருபத்தை படிக்கும் போதும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிக்கும் போது இது நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் இந்த ஒரு அவுட்லைன் செட் பண்ணாதான் சொல்ல முடியுங்களா, ஒரு தலைப்பின் கீழ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஈஸியா இந்த வசனம் இந்த அதிகாரத்துல தான் வருது அப்படிங்கறது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்க கூட ஒரு நல்லா நீங்க நிதானித்து பார்க்கலாம். இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள ஒரு சப்டேட்டிங் இருக்கும், அதை பத்தி அவர் என்ன பண்றாருன்னா அவர் பேசுறார் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா முதல் அதிகாரத்துக்குள்ள நம்ம போகலாம். முதலாம் அதிகாரம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் எதை பத்தி பேசுறாருங்க, கிறிஸ்துக்குள்ளான வளர்ச்சியை பத்தி அவர் என்ன பண்றாருன்னா அவர் பேசுறார். ஸோ இது கூட நம்ம பார்க்கலாம் எப்படி வளருது. இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து அவர் சொல்றார். விசுவாச வளர்ச்சி, கிறிஸ்துக்குள்ள வரணும்னா முதல்ல நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் தான். அந்த விசுவாச வளர்ச்சி உங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறார். தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறார், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அது இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா, அடிப்படையான காரியங்கள். அப்போஸ்தலர்கள் நாங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லி கொடுத்த அந்த அடிப்படையில நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறார். நீங்க எதை வேணா நீங்க வந்து கத்துக்குங்க, அதுல தப்பு இல்லை, அவர் சொல்ற அந்த கருத்தே அதுதான். ஆனா அடிப்படையில நீங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பேஸ்மெண்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அப்படி அதில் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை என்ன பண்ண முடியாதுங்க, வந்து உங்களை அட்டாக் பண்ணவோ தூக்கிட்டு போவோ முடியாது. அப்படியும் ஒரு சில போறவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில ஸ்ட்ராங் இல்லை. பாருங்க என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, எங்களை போல அருமையான விசுவாசத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுலதான் ஸ்டார்ட் பண்றாருங்க, எங்களை போல அருமையான விசுவாசம். அப்போனா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசத்துல இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் தான் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து என்ன சொல்லணும்னா தீர்க்க தரிசனமாகவும் சில டைம் என்ன பண்றாங்கன்னா அடிப்படை ரொம்ப ஓகே தடங்களுக்கு மன்னிக்கும். ஓகே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். ஓகே எஸ் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்க, சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது. சோ நீங்க தொடர்ந்து தேவனை பத்தியும் கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன பண்ணணும்னா அறிஞ்சுக்கணும் அப்படிங்கறத, அறிவினாலே நீங்க வளரணும் அப்படிங்கறத அவர் ஸ்டார்ட் பண்றார். முக்கியமா நமக்கு நல்லாவே தெரியும் 2 பேதுருவோடைய 5ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், தனியாக டீட்டெயிலாவே சப்ஜெக்டாவே பார்த்திருப்போம். ஒவ்வொரு பாருங்க, ஒரு தலைப்பு ஞானம் அப்படின்னா அது ஒரு தலைப்பா எடுத்து படிச்சிருப்போம். தேவபக்தி அப்படின்னா அதுக்கு ஒரு தனியா நம்ம எடுத்து படிச்சிருப்போம். ஒவ்வொரு இதுக்குமே படிச்சிருப்போம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம படிச்சோம்னா டைம் ஆயிரும். அவர் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா விசுவாசம். பாருங்க, அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதை இல்லைன்னு இன்னும் என்ன சொல்லலாம், எச்சரிப்பு அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எச்சரிப்போட தான் ஆரம்பிக்கிறார், ஜாக்கிரதையோட தான் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா, இது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு என்ன பண்றாருன்னா செக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல்னா 9, அப்போஸ்தலனாகிய பேதுருனா 8. அது என்ன கணக்குங்க, ஆவின் கனிகள், அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இது கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜாக்கிரதை சொல்றார். அடுத்ததுங்க வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம், எப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்டே விசுவாசம். அடுத்ததுங்க தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க. சோ இது எல்லாமே வந்து உங்ககிட்ட பரிபூர்ணமா இருக்கணும் சொல்றாரு. இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லோட கொஞ்சம் துளியேனும் அதில் கம்மியாக இருந்தால் கூட உங்களுடைய ஈஸியை யாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அட்டாக் பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிற அது அடுத்த அதிகாரத்தில் அவர் பேசுகிறார்.
இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, இந்த விசுவாசம், ஜாக்கிரதை இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுங்க, ஏமாற்ற முடியாது, விலத்தள்ள முடியாது. அப்படிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்ல அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது என்ன பாரபட்சமே பார்க்காதீங்கிறார். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா தேவனுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக சகோதர மத்தியில் நீங்கள் காமிச்சிருங்க. இந்த கேரக்டர் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறவர் சொல்றார். அடுத்தது பாருங்க 8ஆம் வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அத பாருங்க, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க. அதான் பாருங்க, இதுல நீங்க ஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க கனி கொடுத்த மாதிரி. யாருக்குள்ளனா கிறிஸ்துக்குள்ள நீங்க கனி கொடுத்த மாதிரி. அறிவிலையும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சிறந்து இருப்பீங்க அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இதை கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். விசுவாசம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் ஸ்டார்ட் பண்றது என்னன்னா விசுவாசம். அதனால சொல்ல விசுவாசத்துக்கு மேலதான் அடுத்தடுத்து எல்லாமே என்ன பண்ணணும்னா கட்டப்பட்டு வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தைரியம் இருக்கணும். அது ஏன் இந்த தைரியத்தை அவர் சொல்றாருன்னா அங்க அவங்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா எல்லாரும் யார்கிட்ட அடிமைகளா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடிமைகள்னா கிறிஸ்துவ பத்தி பேசவே முடியாது அந்த ஒரு சூழ்நிலை, நீரோ மன்னனுடைய காலப்பகுதியில். ஸோ அதனால அந்த தைரியத்தை நீங்க வளர்த்திக்கிங்க அப்படிங்கிறாரு. ஞானம் வேணும், இச்சையடக்கம், பொறுமை இருக்கணும், தேவபக்தி, சகோதர சேகத்தோட அன்பை நீங்க வந்து ஃபுல்லா கூட்டி வழங்கிருங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் செஞ்சோம்னா கனி உங்களுக்கு நல்லா இருக்கும், கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்றார் அப்படிங்கிற பார்க்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், இது மட்டும் இருந்தா போதுமா? சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சபை காலப்பகுதியில் அவங்களோட அழைப்பையும் தெரிந்து கொள்ளவே மறந்துட்டாங்க. பாருங்க, நம்ம கூட சில டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு மாசம் 2 மாசம் வந்து எங்கேயுமே நம்ம சபை கூடுதலோ எதோ இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கிறதே என்ன பண்ணிடுவோம்னா கண்டிப்பாக வந்து மறந்துடும். ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். அப்போ இந்த இடத்துல அதை எதை இங்கே பேதுரு வந்து முன்னிலைப்படுத்துறாரு. நீங்க யாரு, எப்பேற்பட்டவர்கள், உங்க அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதை என்ன பண்றாருன்னா அதான் மேக் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர். இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். உங்களோட அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் நீங்க என்ன பண்ணணும்னா உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். பாருங்க வசனம் வாசிக்கலாம். 10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி பாருங்க ஜாக்கிரதை. ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அப்ப இந்த ஜாக்கிரதை அந்த விஷயத்தை அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப முன்னிலைப்படுத்த என்ன பண்றாருன்னா இந்த இடத்த சொல்றாரு. அப்போ கண்டிப்பா வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெர்சிக்யூஷன் வந்து வரப்போகுது. அந்த டைம்ல இதெல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப விசுவாசத்தோட தைரியத்தோட என்ன பண்ணணும்னா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பேதுரு என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க, உங்கள் அழைப்பையும் பார்க்கணுமா, அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ள நிலைமை, இது ரெண்டுலயும் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எங்க போயிடலாம், உண்மையுள்ள நிலைமைக்கு வந்து என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம் அப்படிங்கிறதா இவர் அவங்க சொல்ல வந்தக்கூடிய ஒரு கருத்து. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் என்ன ஆகுறது இல்லைங்க, இடறி விழுவதில்லை. உங்களுக்கு நீங்க சத்தியத்திலிருந்து விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. பாருங்க, அதுல 13-15 ஆக்சுவலா ஒரு நிமிஷம் சொல்றாரு. இந்த 2ஆம் நிருபத்துல எல்லா வசனமுமே ரொம்ப முக்கியமான வசனம், எதையுமே ஸ்கிப் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா என்ன பண்ணிருக்கோம்னா ரொம்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்து இருக்கும், அதுக்கப்புறம் அதே கருத்துடைய ஒரு வசனங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வசனத்துல ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நம்ம அந்த கருத்தை இது கூட என்ன பண்ணிடுவோம்னா நம்ம லிங்க் பண்ணிடுவோம். அப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2ஆம் நிருபத்தை பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இன்னும் இந்த வசனத்துல சொல்லியே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அதுக்குண்டான விளக்கத்தை பார்த்துருவோம். அது கீழே அதோட சப்போர்ட்டிங் வர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம இங்க கொண்டு வந்து என்ன பண்றோம்னா அது கன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கூட நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். சோ வசனம் வாசிங்களா. இப்போ வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்த பாருங்க, இப்பதான் அவர் சொல்றாரு. இது நம்ம போன வாரமே பார்த்தோமா இல்லைங்களா? இந்த வசனத்தை பார்த்து தான் நம்ம முடிச்சோம். ஏன் வந்து பேதுரு வந்து இந்த நிருபத்தை எழுதுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போறாருங்க, அவர் மரிக்க போறார். இது கிறிஸ்து வந்து முன்னாடியே அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்லாம். அப்போ இவருக்கு என்ன ஒரு விஷயம்னா தான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சபையை வந்து ஸ்திரப்படுத்திட்டு போயிடணும். இதுக்காக என்ன பண்றாருன்னா நிருபத்தை வந்து எழுதுறாரு. பாருங்க, பேதுரு ஒரு விஷயத்த சொல்லும் போது ஜனங்கள் எப்படி அதை கேட்டிருப்பாங்க, ரொம்ப அது ஒரு உன்னிப்பாகவும் ரொம்ப ஒரு முக்கிய வாய்ந்ததாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை அவங்க கருதி இருப்பாங்க. அதனாலதான் பேதுரு கடைசியா அவர் இந்த நிருபத்தை எழுதிட்டு என்ன பண்றாருன்னா அவர் இறக்குறார் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ வசனம் வாசிக்கலாம். 13ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும். பாருங்க, இந்த மாம்சத்தை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப சமீபமா இருக்குது நேரம் என்று அறிந்து 14ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை இணைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எழுதுகிறேன். பாருங்க, எழுப்பி விடுறாராம்.
அது என்னதுங்க எழுப்பி விடுறது? அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே செதறி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தேவனோட சார்பாக பேசுறதுக்கு அங்கே யாராவது இருந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் அவங்கள எழுப்பி விடுறது எனக்கு எப்படி இருக்குது, அது நியாயமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அதனால கடைசி சாகிறதுக்குள்ளேயாவது உங்களை எழுப்பி விட்டு நான் செத்துறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். மேலும் நான் சென்ற பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள. பாருங்க, நான் இப்ப எழுதுறேன், இப்ப உங்க மத்தியில தான் இருக்கிறேன், நான் எழுதுறேன், மத்தியிலனா உயிரோட நான் இருக்கிறேன், எழுதிட்டு இருக்கேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் எழுதுனதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம். என்னோட ஆசையே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அப்படிங்கிறார். இது வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படிதான் இறப்பாருன்னு சொல்லி கிறிஸ்து எங்க சொல்லியிருக்காருங்க? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போன வாரம் வசனத்திலே முன்னாடியே சொல்லிட்டாரு இப்படிதான் அவர் இறப்பாரு அப்படின்னு சொல்லி. பாருங்க வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 21:19. யோவான் 21:19. இனவிதமாக மரணத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்த. தெளிவா இருக்குங்களா வசனம்? எப்படி மறிக்க போறாங்கிறது மாதிரி கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பேதுருக்கு தெளிவா சொல்லிட்டார். பாருங்க, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அந்த 3 விஷயங்கள், ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாகன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். பக்கத்துல யோவான் வேறு இருப்பார், கேட்பாரு அப்படியானால் இவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிறிஸ்து சொல்லுவாரு, அவன் நான் வர வரைக்கும் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா கேட்பார். அப்போ உன் வேலையை நீ என்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவார்னா கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ பேதுருடைய விஷயமே என்ன அப்படின்னா அவர் அந்த 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 கிறிஸ்து வந்து அவர் சொல்லும் போதே ஃபுல்லாவே எப்படி எந்த டைம்ல மரணம் அடைய போறாரு, எப்படி மரணம் அடைய போறாரு முதற்கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். இப்போ நம்ம இப்படி சொல்லிட்டா நம்ம எப்படி இருக்கும், நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த தேதி, இந்த கிழமை, இந்த நாள், இந்த மணித்துளி நீ இப்படிதான் இறப்ப அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம அப்படியே வாசிட்டு போயிடுறோம். அதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பேதுரு மாதிரி இருந்து மனநிலைமை யோசிச்சு பார்க்கணும். இந்த டைமுக்குள்ள நான் என்ன பண்ணிடணும், மறிக்குவேன். அதுக்கு முன்னாடி கிறிஸ்துக்குள்ள எப்படியாவது என்ன பண்ணிடணும், நல்ல சர்டிஃபிகேட் வாங்கி நான் மறிக்கணும். இதுதான் அவருடைய டார்கெட். அவங்க டார்கெட் அண்ட் கோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், மரணம் அடையணும். மரணம் அடைகிறதுக்கு முன்பாக கிறிஸ்துக்காக நான் கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பில் நிற்கும் போது என்னுடைய கிரியை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு மாத்திரமல்ல, ஏறக்குறைய எல்லா அப்போஸ்தலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிதான் மறிப்பாங்கிறது கண்டிப்பாக தேவன் கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளிப்படுத்திருக்க வேணும் அப்படிங்கிறது கூட நம்ம அநேக ஆராய்ச்சிகள் தான் என்ன பண்றோம்னா நம்ம கற்றுக்கொள்றோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதுதான். இப்போ பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் கொஞ்ச நாள்ல பேதுரு மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கூட நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மறிக்கிறதுக்கு முன்பாக சபையை நல்லா ஸ்திரப்படுத்தி என்ன பண்ணணும்னா இறக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கம். ஸோ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். இப்ப என்ன விஷயம்னா, அந்த சில சூழ்நிலையில கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டாங்கன்னா சில பேர் மறந்துட்டாங்க. கிறிஸ்து செஞ்ச பலியே என்ன பண்ணிட்டாங்கன்னா தியாகத்தையும் மறந்துட்டாங்க சபையில. ஏன்னா அங்க கூடிகை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பா அவங்க வேலையை பார்த்துட்டு எப்படி இருந்திருப்பாங்க, அதான் சொல்லுவாங்களா அந்த பேஸ்மெண்டான அந்த விசுவாசத்தையே சில பேர் விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அளவுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். அதனாலதான் இங்க கிறிஸ்துவ பத்தி அவர் சொல்லும் போது பாருங்க வசனம் வாசிக்கலாம். 1 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல. இப்ப ஏன் இது சொல்றாரு அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குது, தந்திரமான கட்டுக்கதைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை இவர் சொல்றாரு, நாங்க அப்படி வரல. பாருங்க, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள், பாருங்க அவருடைய மகத்துவத்தை நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், எங்க கண்ணால நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இந்த இடத்துல அடிஷனல் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, கிறிஸ்துவோட வல்லமை, இன்னொன்னு என்னதுங்க வருகை. ஏன் வருகை குறித்து சொல்லணும்னா நிறைய கள்ளப்போஸ்தலர்கள் உருவாகி இருக்கிறாங்க, விசுவாசத்தையே வழிவிலகி போற அளவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா கிறிஸ்துவோட 2ஆம் வருகையே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு எப்போ வருவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? கிறிஸ்து வரேன்னு சொன்னார் இல்லையா, எங்க ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ கூட நம்ம சொல்லுவோம் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த நிருபங்கள் தான் வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. 17-18 பாருங்க. இதை நாங்க இருக்கும் போதே அதை நாங்க பார்த்தோம், கண்ணார நாங்க பார்த்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி.
பாருங்க, உன்னதமான மகிமையிலிருந்தே அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது. பாருங்க, இது மனுஷருக்கு அவர் கனம் கொடுக்கல, யார் கொடுத்திருக்காங்க அந்த கனம்? தேவன் கொடுத்திருக்கிறாரு. இது நீங்க மறந்துடாதீங்க அப்படின்றார். அடுத்ததுங்க, அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். வானத்திலிருந்து அந்த சத்தம் வந்து உருவாச்சு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இதெல்லாமே வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா, சபை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிற. கண்டிப்பா இந்த உண்மை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து கூட அவங்க விலகி போயிருந்திருக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இவர் உறுதியா சொல்றாரு, நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கண்ணார கண்டோம், அவரோட மகிமையை பார்த்தோம், தேவன் அவர் கொடுத்த கனத்தை நாங்க பார்த்தோம், தயவு செய்து நம்புங்க அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, பாருங்க, அதுல 19 21 வசனங்கள் பார்க்கும்போது தெளிவா சொல்லுவார். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 19ஆம் வசனம் அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம வந்து எதையுமே கட்டுக்கதையில எதுவும் நம்ப வேண்டாம். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, தீர்க்க தரிசனம் தெளிவா இருக்கு. தேவனோட தீர்க்கதரிசிகள் கொண்டு தேவன் தெளிவா பேசியிருக்காரு. ஆகவே தீர்க்கதரிசனம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஒளிந்து விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை. பாருங்க, இப்ப நம்ம இருள்ல தான் இருக்கிறோம். இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நாம. அப்ப நம்மளுக்கு தீர்க்கதரிசனம் வசனம் தான் உண்மை. அதே நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும்னா பிலீவ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து 20ஆம் வசனம் பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றம். இது நம்ம பேசிக்லயே நம்ம படிப்போம் தீர்க்கதரிசனத்தை படிக்கும் போது. அப்போ இந்த ஒரு நிருபத்துல பார்க்கும்போது இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்க இப்பதான் நம்மளுக்கு அது புரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே தேவன் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனமாவும் வசனமாவும் சொல்லியிருக்காரு. நம்ம அதை டைரக்டா என்ன பண்ண முடியாதுங்க, எடுத்த அர்த்தம் கொண்டு நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன, ஆனா அப்ப கண்டிப்பா என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, இது டைரக்டாவே சில பேர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், கிறிஸ்து வருவார்னு சொல்றது டைரக்டா என்ன பண்ணுவாருங்க, 2ஆம் வருகையில வானத்திலிருந்து அவர் வந்து நம்மளை கூட்டு போவாரு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருந்திருக்க வேணும். அதனாலதான் தெளிவா சொல்றாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் என்ன பண்ணணுமாமா, நீங்க பேசிக்கா இதுதான், இது நீங்க நினைச்சுக்கீங்க, இது தெரிஞ்சுக்கீங்க அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, 21ஆம் வசனம். இதான் 1ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனமா இருக்கும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இந்த தீர்க்க தரிசனமானது மனுஷர் பேசுற மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். அடுத்ததுங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். மனுஷர்கள் பேசினாங்க தான், ஆனா யாரோட ஆவியினால பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே பேசினார்கள். அப்ப தேவன் கிட்ட இருந்து வந்த அந்த ஆவியினால பேசுறதுனால நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதே நம்ம விசுவாசி தான் ஆகணும் அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்ப முதல் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றாருங்க பேதுரு, இவ்வளவு நம்ம படிச்சோம் இல்லைங்களா, என்ன சொல்ல வர்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவை வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு ஜாக்கிரதை உங்களுக்குள்ள இருக்கணும். அடிப்படையான விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா உறுதியாக நீங்க பற்றி கொள்ளணும். அது ஏன்னா நாங்க கிறிஸ்துவ கண்ணார பார்த்துருக்கிறோம், அவரோட மகிமையை நாங்க பார்த்துருக்கிறோம், தேவன் அவர் கொடுத்த மகிமையை நாங்க பார்த்துருக்கிறோம். அதனால நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. அப்போ அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேச வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளத்தீர்க்க சொல்லி பேச வர்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்போ அடுத்தது என்ன முக்கியம், அந்த கோர் பாயிண்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, எழுதக்கூடிய ஒரு நோக்கம், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போற முதல் அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த 2ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்ப என்ன கள்ள போதனை கள்ள உபதேசம் உள்ள போயிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை சுயமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருந்திருக்கணும், லிட்டரலா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரோ சொல்றதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், கேட்டு இருந்திருக்கணும். இதனாலதான் பேதுரு தெளிவா சொல்றாரு, நம்மளுடைய மீட்பு சமீபமா இருக்க போது நீங்க வந்து யார் யார் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, இவங்க கிட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, இதுல எப்படி நம்ம 1ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த ஒரு இது ஃபர்ஸ்ட் முன்னுரை, அப்புறம் கிறிஸ்துக்குள்ளாக எப்படி வளர வேண்டும், அப்புறம் கடைசியா பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 3 விஷயத்து மாதிரியே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்குகள், அதாவது இது பார்க்குறோம், டிவிஷன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேரக்டா வந்துட்டார் உள்ள. ஏன்னா முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு அடுத்து கள்ளத்தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க, எப்படி இருப்பாங்க, இவங்களை விட்டு நீங்க எப்படி விலகணும் அப்படிங்கிறது கூட அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 22ஆம் வசனம் வரைக்கும் ஃபுல்லா இவங்க பத்தி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அவர்களுடைய நடத்தை, அவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இவங்க கள்ளத்தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரைக்கும் சொல்றாரு. அடுத்தது இவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்து தேவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருங்களாம், நியாய தீர்ப்பு முன்குறிச்சு வச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும். எப்படி சபையை தேவன் முன்குறிச்சு வச்சாரோ அதே போல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களுக்கு என்ன இருக்குதுங்களா, நியாய தீர்ப்பு ரெடியா இருக்கு அப்படிங்கிறார்.
அடுத்தது வந்து பாருங்க, இது 4லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அடுத்தது அவருடைய பண்பு நலங்கள். பண்பு நலங்கள் என்ன சொல்ல, கேரக்டர். சரிங்களா? இவங்க கள்ளத்தீர்க்கதரிசிகள் தான், கள்ள உபதேசர்கள் தான் அப்படின்னா ஒரு கேரக்டர் வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும். அவங்க எப்படி இருக்கிறாங்க சபையில அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு கேரக்டர் இவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. அனைவருக்கும் இந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு காரியங்களாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு ஆங்கிள் இருந்து போகும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரியும் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக யாரை பற்றி தான் பேசுறாரு? கள்ள போதகர்கள், கள்ள உபதேசர்களை பற்றி என்ன பண்றாருன்னா அவர் பேசுறார் அப்படிங்கிறத நீங்க நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம வசனத்துக்குள்ள போகலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 3. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா, எசேக்கியேல் அவங்களோட காலப்பகுதியில் இருந்தாங்களா இல்லைங்களா? யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பழைய ஏற்பாடு காரியங்கள் நல்லாவே தெரியும். அதனால சொல்றாரு கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். பாஸ்ட்ல அவர் சொல்றாரு. அவர் எதை தான் கோட் பண்ணியிருக்க வேணும்னா அந்த எரேமியா காலப்பகுதியில, எசேக்கியேல் காலப்பகுதியிலாம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம், இவங்க வந்து தேவன் சொல்லாத ஒரு தீர்க்க கள்ளோபதேசகர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி அப்படிங்கிறார் கொண்டு வர்றார். அடுத்தது பாருங்க, அப்படியே உங்களுக்குள்ளும் பாருங்க, அப்படியே. அப்ப அப்படியே எங்க சொல்றாருங்க? வெளியெல்லாம் கிடையாது. எங்க சொல்றாருங்க? உங்களுக்குள்ளும். நல்லா கொண்டு வந்துட்டார். சபைகளுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர் தெளிவா சொல்றார், கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப கண்டிப்பா ஒரு கேள்விப்பட்டிருந்தனாலதான் இந்த ஒரு சொல்லி இருக்கணும். இல்லைன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை அவர் எழுதணும்னு அவசியமே கிடையாது. இருப்பார்கள் அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக. இப்ப அதான் பார்த்தோம் இல்லையா, தீர்க்க தரிசனத்துக்கு சுய தோற்ற பொருள் இருக்கும். கிறிஸ்து வந்து வருவான்னு சொன்ன வாக்கு லிட்டரலா வருவாரு. அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி பேசி இருந்திருக்கு வேணும். அதான் அவர் சொல்றாரு, கேட்டுக்கேதுவான. அது எப்படி இருக்குன்னா கேட்டுக்கேதுவா இருக்குது அப்படிங்கிறார். தங்களை கிரகித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. பாருங்க, யாரையே மறுதலிக்கிறாங்களாமா, ஆண்டவரையே மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிருவாங்க அப்படிங்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களை தீவிரமான அழிவுக்கு வருவித்துக் கொள்வார்கள். 2ஆம் வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பாருங்க என்ன வார்த்தை சொல்றா பாருங்க, அவர்கள் நிமித்தம் எது தூஷிக்கப்படுமாமா. பாருங்க, நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளோட கேரக்டர்னால நம்ம சபைக்கு ஒரு அவப்பெயர்னா எப்படி இருக்கும்? ஜீர்ணிக்க முடியுமா? அப்படியே ஜீர்ணிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படிதான் இருந்தாங்க. போன மாசத்து வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தர் யாருங்க, டேவிட் ரூகஸ் 3 யோவான்ல என்ன பண்ணாருங்க? அப்போஸ்தலருடைய உபதேசங்களை என்ன பண்ணாருங்க? கேட்கவே இல்லை. அப்போஸ்தலரோட உபதேசம் அந்த பேசிக் டாக்டரினே இல்லை அப்படின்னா அந்த சகோதரர் சபைக்குள்ள இருக்குதுன்னா வேண்டாம். அதோ சிம்பிளான கேள்வி. அப்படி இருந்தாலும் என்னத்தான் பேசுவாங்க? கள்ளோபதேசம் இல்லை உலகத்தின் ஆவை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் சபைக்குள்ள அப்படிங்கிறார். அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளாக என்ன, அவரும் கிறிஸ்துக்குள்ளாக வளர மாட்டாரு, மற்றவங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ண மாட்டாருன்னா வளர்த்த விட மாட்டாரு. ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க எப்படி இருக்கணும்னா அவங்க நடக்கையினாலே நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறார். அதான் பாயிண்ட். பாருங்க, அடுத்த 3ஆம் வசனம் பாருங்க. இது கூட நம்ம மூத்த சகோதரர் எழுதும்போது ஃபால்ஸ் டீச்சர்ஸ், இந்த கள்ள போதகர்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த ரைட்ல பார்க்கும்போது ரைட் இன் த மிட்ஸ் ஆஃப் காட் பீப்புள். கண்டிப்பா வேற வெளியிருந்தெல்லாம் வரமாட்டாங்க, எங்கதான் இருப்பாங்க. சொந்தத்திலிருந்து பேசுறது இந்த மாதிரிலாம் வரும்போது இவங்கெல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களெல்லாம் கள்ள போதகர்கள். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வசனத்தை கேட்காம அவங்க பேசுறது கேட்டு என்ன பண்ணிடுவாங்க, போறது கூட சான்ஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு உங்க மத்தியில தான் இருப்பாங்க அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, என்ன பண்ணுவாங்களாமா, அதை பாருங்க, இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள். இது யாருடைய டெக்னிக்கு? சாத்தானோட டெக்னிக். அந்த டெக்னிக்கு யார் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ள போதகர்கள் வந்து சபைக்குள்ள உபயோகப்படுத்திடுவாங்க. ரொம்ப தெளிவா இருங்க அப்படிங்கிறார். இங்க நம்ம மூத்த சகோதரர் எழுதும் போதும் அதை கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. இன்னொரு பாருங்க, who pretend to be shepherds, தாங்களாவே மூப்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறதுனா மெய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. சபை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூப்பருக்குண்டான அந்த ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணல. ஆனா இருந்தாலும் நான் என்னது மூப்பர் அப்படின்னு சொல்லிக்குவாங்களாம். மூப்பர்னா ஷெப்பர்ட்னா மெய்ப்பர், அதான் சிம்பிள், அதே தான் அப்படின்னு சொல்லிக்குவாங்களாமா. செல்ஃப் சீக்கர், சுயத்தை நாடுவாங்களாமா. இவங்க இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம் யாருங்க இவங்களாம். கள்ள போதகர்கள். சபைக்குள்ள
நம்ம யாரும் இல்லை, இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா ஆரம்ப கால சபையிலே என்ன பண்ணாருன்னா சொல்றாரு. அப்போ இன்னும் கடைசி காலத்தில் எப்படி தான் இருப்பாங்க, இன்னும் அதிகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சபை நிறைவேறக்கூடாதுன்னு ஒரு வேலைக்கு சாத்தான் நிறைய வேலை என்ன பண்ணுவான்னா செய்வான். பாருங்க, who pretend to be shepherds, self seekers, wolfish. wolfishனா என்ன அப்படின்னா ஓனாய்க்கு இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் உங்களுக்கு இருக்குமா. அடுத்தது they do not lay down their lives for the sheep. அதாவது மந்தைகளுக்காக தங்களுடைய ஜீவனை வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா இங்க அவர் சொல்றாரு. பாருங்க, இந்த 3ஆம் வசனம் பாருங்க. இவங்க கள்ளப்போதர்கள் எதனால அப்படி இருக்காங்கன்னா, பொருள் ஆசை உங்களுக்கு எதா இருக்கணும், இல்ல செல்ஃப் சீக்கர் பாக்குறீங்களா, சுயத்தை எல்லாத்துக்கு முன்னாடி நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் எல்லாம் சேர்ந்தவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளப்போதர்கள் அப்படிங்கிறார். பாருங்க 3ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி பாருங்க, இப்படி இருப்பாங்களாமா. அதாவது சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சத்தியம் பேசுறது, அவங்களுக்கு சொன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு போய் என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு தந்தவளை போய் சொல்றது. அப்படி அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அப்பதான் அதிகமா நம்மளுக்கு ஏதோ பொருளாசை மாத்திரம் இல்லை, இன்னும் ஏதோ ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா சபைக்குள்ள விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இது பாருங்க, பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்ப தெரிஞ்சிருக்குங்களாமா ஆக்கினை, பூர்வ காலம் முதல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறார். இந்த பூர்வ காலம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த மாதிரி ஜனங்கள் பாருங்க, பொருளாசை உடையவர்கள். இது கூட நம்ம மூசகர் எழுதும் போது கவட் அப்படிங்கிறார். கவட்னு என்னதுங்க, கவட்டஸ்னஸ், அபகரிக்கிறது, இன்னொருத்தர் தெரியாம ஆக்சுவலா அபகரிக்கிறதா வந்து கவட்டு. இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி என்ன பண்ணிடுவாங்களாமா, அவங்ககிட்ட இருந்து அபகரிச்சிருவாங்க. தங்களுடைய ஆசைக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அபகரிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றார் பேதுரு. பாருங்க, அடுத்தது இந்த ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது பாருங்க, மேக் மெர்ச்சன்டைஸ் would use you for their own advantage. அவங்களோட சுயத்துக்காக உங்களை என்ன பண்ணிக்கிறது, யூஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. நம்மளுடைய சுயத்துக்காக இன்னொருத்தர் யூஸ் பண்ண எப்படி இருக்குதுங்க, ரொம்ப மோசம். இந்த மாதிரி கள்ளப்போதர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார், நம்மளுடைய மூத்த சகோதரர் சொல்றார். பாருங்க, இதுதான் ஆதி. பாருங்க, இவங்களுக்குலாம் முதல்ல இருந்தே என்ன இருக்குது, ஜட்மெண்ட் இசோடுன்னு சொல்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல சொல்லும் போது இந்த இந்த விஷயங்கள்லாம் செஞ்சது யாரை இங்க அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விழுந்து போன தேவ தூதர்களை என்ன பண்றாரு அப்படின்னு, கெட்டு போன தேவ தூதர்களை என்ன பண்றாருன்னா அவர் இங்க கொண்டு வர்றாரு. இது நம்மளுக்கு தெரியும், முதலாம் உலகத்தோட சப்ஜெக்ட் பாயிண்டே இவங்களை வச்சுதான் நம்ம இங்க சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அழிவு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க பண்ணுவோம்னா இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணுவோம். அப்ப இவங்க என்ன அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தேவன் ஒரு வேலைக்காக அனுப்பிச்சிருந்தாரு, ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சுயத்துக்காக, அதான் சொல்றோம் இல்லைங்களா, ஓன் அட்வான்டேஜ், அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க விழுந்தாங்க. இவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற என்ன, இவங்கள மாதிரி இந்த கள்ளப்போதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோவா கால பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-5 வசனம் இதுதான் சொல்லியிருக்கோம், நீங்க நோட் பண்ணிக்கங்க. நோவா கால பகுதியில நோவா என்ன பண்ணாருன்னா நீதியை பிரசங்கிட்டு இருந்தார். உலகம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுதுன்னா அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணலீங்க, கேட்கவே இல்லை. அவங்களுடைய விஷயத்துக்கு பாட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா நோவா சொல்றதில்ல இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா, இல்லைன்னு சொல்ல போனா அந்த ஒரு துர்ச்செய்தி கூட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில பரப்பிட்டு இருந்திருக்கணும். அப்ப இந்த கள்ளப்போதர்கள்லாம் தேவன் சொல்லாது கிறிஸ்து சொல்லாத சபைக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க யாரை 2 பேர்த்த கோட் பண்றாருன்னா, சுயத்துல விழுந்ததுக்கு காரணம் அந்த இருக்கக்கூடிய இந்த கெட்டுப்போன தேவதூதர்களை சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய ஆதாயத்திற்காக வரக்கூடிய விஷயத்துக்கு வரும்போது இந்த முதலாம் காலத்துல வாழ்ந்தக்கூடிய அந்த நோவா காலப்பகுதியில் வாழ்ந்தக்கூடிய ஜனங்களை குறித்து என்ன பண்றாருன்னா இங்க அவர் கோட் பண்றாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, தொடர்ந்து வசனங்கள் வாசிக்கலாம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாருன்னா, சோதோம் குமாரா ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, ரொம்ப மோசமா தான் இருந்தாங்க. இந்த பாருங்க, இந்த கள்ள போதர்கள் இந்த கேரக்டர்ல இருப்பாங்க அப்படிங்கிறாரு. என்னென்ன, ஃபர்ஸ்ட் என்னதுங்க, பொருளாசை, சரிங்களா. அதுக்கப்புறம் சுயத்துக்காக ஜனங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிநடத்துது. இன்னொருத்தங்கிட்ட என்ன பண்ணா அபகரிக்க, இந்த கவட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த கேரக்டர்லாம் இவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல சொல்லும் போது லோத்தினுடைய காரியத்துல வரும்போது ஏன் தேவன் இன்னும் பாருங்க ஏன் தேவன் அந்த சோதம் குமாராவை அழிக்காம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், லோத்துங்கிற ஒரு நீதிமான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அங்க கோட் பண்றாரு.
அப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கவங்களாம் சீக்கிரம் அழிச்சிடலாம் இல்லையா? ஏன் அழிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அங்கே வரும்போது இந்த இடத்துல அடுத்து யாரை சொல்லுவார்னு உலகத்தை சொல்லுவார். கிறிஸ்து வந்து வருவான்னு சொன்னார் இல்லையா, ஏன் வரல இன்னும், ஏன் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்கன்னா இதை கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எப்படி அந்த லோத்தை வந்து லோத்து எதுக்குள்ளதான் இருக்காருன்னா சோதம் குமாரில் தான் இருக்கார். அப்போ அவர் அழிச்சிருந்தாருன்னா யார் அழிஞ்சிருப்பா? லோத்து அழிஞ்சிருப்பார். அதே மாதிரிதான் இப்போ இங்க பூமியில ஏன் இன்னும் வந்து அந்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னும் சபை ஜனங்கள் இங்க இந்த பூமியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன பண்றாருன்னா, பாருங்க நீங்க இருக்கீங்க நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா பேதுரு சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா யாரை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, இந்த சோதம் குமார பட்டணம் லோத்தை வந்து என்ன பண்றாருன்னா அவர் இங்க எக்ஸாம்பிளா வைக்கிறார் அப்படிங்கறது கூட பார்க்கலாம். பாருங்க அடுத்தது இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இவங்களுடைய கேரக்டர்ஸ். 9-10 வசனங்கள் வாசிக்கும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும். பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு நல்லாவே தெரியும் எப்ப அழிக்கணும், யாரை காப்பாற்றணுங்கிறது யாருக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறார். 10ஆம் வசனம், விசேஷமாக அசுத்த இச்சையோட மாமிசத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். பாருங்க எப்படி செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அசட்டை பண்ணாங்க. யார் யாரெல்லாம் அசட்டை பண்ணாங்க மேல இருந்து பார்த்தோம் இல்லைங்களா? தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாம் உலகத்துல வாழ்ந்த ஜனங்கள், அதுக்கப்புறம் லோத்தோடைய அந்த சோதம் குமாரா பட்டணத்துல இருந்த ஜனங்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல. அசட்டை அப்படிங்கிற சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் இருந்தாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் அவங்க என்ன பண்றது இல்லைங்க. முதலாம் உலகத்தை பார்த்தோம் இல்லைங்களா, கேட்கவே இல்லை யாருமே. அதை தான் என்ன பண்றாருன்னா இங்க கோட் பண்றாரு. இவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கள்ளப்போதர்களை மாற மாட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் என்னதுங்க, ரிசர்வ்டு அப்படிங்கிறார். பாருங்க அடுத்தது இவங்க எப்படி இருப்பாங்களாமா, இங்க பாருங்க ஒரு 4 விஷயத்த சொல்றாரு. இவர்கள் துணிகரக்காரர். அது என்னதுங்க, துணிகரக்காரர். எந்த பாவத்தையும் செய்யறதுக்கு தைரியமா போவாங்களாம். அப்படி இருந்தா சத்தியத்தில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? தைரியமா போவாங்களாம் அந்த பாவத்தை செய்யறதுக்கு. அடுத்ததுங்க அகங்காரிகள். அப்படி பாவம் செஞ்சாலும் கூட யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்படி செய்யாதீங்க பிரதரே அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்களாமா, கேட்க. அகங்காரிகள். அகங்காரிகள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நான் தான் நீதிமான் அப்படிங்கிற மாதிரி வர்றது. அடுத்ததுங்க மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். தேவனுடைய மகத்துவங்களை கிறிஸ்துவோட மகத்துவம் தூஷிக்கிறதுக்கு அஞ்சாதவர்களாம். பாருங்க இது தூஷிச்சா யாரோட கேட்டகரியில கொண்டு போயிடுவோம். பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிறவர் யாருங்க, அந்த கிறிஸ்து ரேஞ்சு கொண்டு போய் விடுறாங்க கள்ள போதாருங்கள. அவங்க யாரும் எங்க இருக்க மாட்டாங்க, எங்கதான் இருப்பாங்க, மத்திய தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா சொல்லலாம் இவங்க கிறிஸ்து திரும்ப வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக எழுதுறாரு பேதுரு. வசனம் நம்மளுக்கு இருக்குது. பாருங்க தொடர்ந்து நம்ம காரியங்கள் பார்க்கலாம். பாருங்க இவங்க எப்படி இருப்பாங்களாமா, துணிகரக்காரர்கள். எந்த பாவத்தையும் செய்யறதுக்கு யார் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ண கேட்க மாட்டோம். தேவனே வந்து சொன்னாலும் என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. அப்படியே வேற ஏதோ சகோதரர் மூலியமா சொல்லும் போது கூட அப்பவும் கேட்கறது இல்லை. அடுத்தது தேவனையும் கிறிஸ்தியும் அவன் மகத்துவங்களை தூஷிச்சுட்டு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது கூட நம்ம பாக்குறோம். பாருங்க அதிலே 13-14 வசனங்கள் வாசிங்க. பாருங்க இது தற்காலிக வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கொஞ்ச காலம் தான். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த மகிமையை வந்து அவங்க பெருசா அவங்க வந்து நினைக்கல, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கரைகளும் நிச்சயமாய் இருந்து உங்களோடு விருந்துகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அதாவது நம்ம கூட இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா நல்ல நீதிமான் மாதிரியே நம்ம கூட இருப்பாங்க. நம்ம கூட நல்லா கலந்து உரையாடி நம்மளுடைய அந்த அன்பின் விருந்துகள், இன்னும் சொல்லப்போனா அப்பம் பிக்குதல், இது எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்களாம். ஆனால் கேரக்டர் எப்படி, மைண்ட் எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ள போதவருடைய மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். பாருங்க அதனால என்ன சொல்றாருன்னா யார் எப்படி வேணா மாறிடுவாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இவங்கெல்லாம் இப்படி இந்த கேரக்டரிலாம் பாருங்க, இப்படி இருந்தா நம்ம தெளிவா சொல்லலாம் இவங்க தான் கள்ள போதார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க உல்லாசமாய் வாழ்கிறார்கள். நல்லா பாருங்க இந்த சபை ஐக்கியம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி. ஆனா சத்தியத்தோட டாக்டரின் உள்ள என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அதான் அவர் சொல்றாரு. இப்படி இருந்தா கூட என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை பார்த்து 4 பேர் போறதுக்கு என்ன இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றாரு இவர்களும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ள போதார்கள், கள்ளோபதேசரோட கேட்டகரியில தான் வருவாங்க. அப்போ சத்தியத்துக்குள்ள வந்த நோக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நல்ல ஐக்கியம் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா அன்பா பழகுறாங்க, இப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம அந்த சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட அவர் சொல்றாரு. பாருங்க 14ஆம் வசனம். பாருங்க என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்றாரு பாருங்க. இது
சீக்கிரமாக உலகத்தோட கலந்துக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் கலந்துக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களாம். அதான் விபச்சார மயக்கத்தினால் விபச்சார மயக்கத்தால் எழுந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓடாத விதமா இருக்கிற பாருங்க, பாவத்தை விட்டு ஓடவே இல்லை. நம்ம என்ன பாவத்தை களைஞ்சுதான் நம்ம வந்திருக்கிறோம், ஆனா பாவத்தை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களாமா இவங்க. அடுத்ததுங்க, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. இதுதாங்க விஷயம், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை. அதனாலதான் சொல்றாரு, நல்லா எதுல ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்றாருங்க பேதுரு, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க விசுவாசத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எப்பேற்பட்டவங்க வந்து உங்களை கவுத்து போட்டாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க மாற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தெளிவா சொல்றாரு. அப்போ உறுதி இல்லாத ஆத்துமாக்களை என்ன பண்றாங்க, பலவீனமா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சகோதரி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பக்கம் என்ன பண்ணிடுவாங்க, இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறார். பாருங்க, தந்திரமாய், அது முக்கியமா பாருங்க, தந்திரமாய் பிடித்து. உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்துடன். பாருங்க, ஈஸியா ஒருத்தர் வந்து ஒரு 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 என்ன சொல்றேன்னா ஒரு மனசோர்வுல இருப்பார், சபையில இருக்காரோ இல்ல ஏதாவது வச்சுட்டீங்க. ஏங்க நீங்க கண்டிப்பா சாத்தான வந்து நல்லா என்ன பண்ணுவான்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அவனோட ஆவியும் சும்மா இருக்காது, ஏற்றி விட்டுருவான். இது பாருங்க, அந்த அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சபையில் வந்து மனசோர்வாக இருக்கும். என்னடா யாருமே நம்மகிட்ட பேசலையே, நம்மளை வந்து ஒரு டம்மி ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சாத்தானுடைய கேரக்டருக்கு என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக போய் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணிடுவாங்க அவங்களாம், ஆமாம்மா இது தப்பு, என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை எதுவுமே பண்ணல, அப்போ என்ன பண்ணுவேன், நான் இந்த சபையில் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்களாமா, சாத்தானுடைய தந்திரம் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய ஆசைக்காக இழுத்துட்டு போயிடுவாங்களாம். ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லைங்களா இந்த நம்ம சபை காலத்துல 100% வந்து இங்கே என்னன்னா இந்த காலப்பகுதியில் வாழ்ந்துருக்கக்கூடியது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ இதெல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா பேதுரு அவர் சொல்றார். இருதயத்துடைய இவங்களுக்கு பேர் என்னங்களாமா பாருங்க, சாபத்தின் பிள்ளைகள். நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொன்னா எப்படி இருக்குது, சாபத்தின் பிள்ளைகள் சொன்னா எப்படி இருக்குங்க, பேர் பாருங்க அப்படியே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ரொம்ப மோசமான பேர். இதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து யார் எக்ஸாம்பிளா சொல்றாரு தெரியுங்களா, நல்ல பழகுனவர் தான். யாருங்க, பிலேயாம். யூதால கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவரை பத்தி பார்த்துருக்கோம். இவருக்கு என்ன ஆசை இருந்ததுங்க, பொருள் ஆசை. எப்படியாவது வந்து இவங்களை இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சு என்ன பண்ணிக்கணும், அந்த ராஜா கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிக்கணும். அதே மாதிரி தான் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளோட நோக்கமே என்னன்னா தங்களை மேன்மைப்படுத்தணும், இல்லைன்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆதாயத்துக்காக ஜனங்களை என்ன பண்ணிக்கிறதுனா அவங்க பக்கம் இழுத்துக்கிறது. இதுதான் விஷயம். இந்த மாதிரி இருந்தால் தெளிவாக சொல்லலாம் இவங்க கள்ள உபதேசர்கள் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஸோ பிழையாம தான் இங்கே எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா இந்த காரியங்களுக்கெல்லாம் அவர் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க 17ஆம் வசனம், இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். நல்லா கவனிங்க, கிணறுக்குள்ள தண்ணி இருந்தாதான் அது என்னதுங்க நல்லா இருக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா தோண்ட அதை எடுக்க என்ன வந்துட்டே இருக்கும், தண்ணி வந்துட்டே இருக்கும். தண்ணி என்னதுங்க, சத்தியம். இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட என்ன இருக்காதுங்களாமா சொல்லுங்களா, பாலுங்கிணறு, சரிங்களா? சத்தியம் இருக்க இடத்துக்கு போகணுமா இல்லை பாலுங்கிணறு இருக்க இடத்துக்கு போகணுமா? சபை ஜனங்கள் ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்த கருத்தே அதுதான். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து தண்ணி அதாவது நல்ல நீரோடையில் இருக்கக்கூடிய நல்ல கிணறுல நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த தண்ணி நிறைஞ்சிருக்கக்கூடிய கிணறு வேணுமா இல்லை பாலுங்கிணறு வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா திங்க் பண்ணுறாரு. இப்படிப்பட்டவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்களாமா, இன்னும் சொல்ல போனால் திரும்ப பழசே என்ன பண்ணிட்டு இருக்கிறதுங்க பேசுறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தேவன் அனுதினமும் நம்மளுக்கு அவரோட சத்தியத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாமா, பழசு இன்னும் இப்போ நிறைய பாயிண்ட் ஆட் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அதே விஷயங்களை பேசி. இந்த மாதிரி இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கலாம் இவங்களும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ சுய லாபத்திற்காக இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யலை சபைக்குள்ள அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, தண்ணீர் இல்லாத கிணறுகள், சிம்பிளாக சொல்லிட்டார். தண்ணி அங்கே என்ன ஆகுதுங்க, வரவே வராது. தண்ணி இருந்தால் தான் வாழ முடியும் நம்மளுக்கு. இங்கே இப்போ நமக்கு வரும்போது சத்தியம் இல்லாமல் வாழ முடியுமா? புது சிருஷ்டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாது. இவங்களை ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பாக புது சிருஷ்டியை நம்ம என்ன பண்ணி தான் ஆகியிருப்போம், அதே ஒண்ணுமில்லாம பண்ணிருப்போம் அப்படிங்கிறார். பாருங்க அடுத்த திறந்த வசனம், தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அழிந்தோடுகிற மேலுந்தருமாய். பாருங்க, சுழல் காற்று அடிச்சா என்ன பண்ணிடுவாங்க, காத்து எதுங்க, இப்பதான் நம்ம பார்த்தோம். காத்து நம்ம டெய்லி குவிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பலவிதமான சோதனைகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரும்போது ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே விழுந்துட்டு போயிடுவாங்க.
இந்த மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிடறாங்கிறார். தொடர்ந்து வசனம் வாசிங்க. என்றென்றைக்கும் உள்ள காரிலே இவர்களுக்கு ஸோ இதோடைய விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பாயிண்ட் இருக்கு இதுல. செகண்ட் டெத்தோட பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற, காரூர்லேயே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா சகோதரரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து செகண்ட் டெத் ஸ்டேஜ், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து செகண்ட் டெத் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ காரூர்னா திரும்ப அவங்க இங்க என்ன வர முடியாதுங்களா, சத்தியத்துக்குள்ளேயே வர முடியாது. என்றென்றைக்கும்னு என்ன அர்த்தங்க, எப்பவுமே இருளில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில என்ன பண்றாருன்னா கொண்டு வரார் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால். பாருங்க, இப்ப நமக்கு தேவன் வந்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. திரும்பவும் நீங்க அந்த ஒரு கள்ள உபதேசர்கள் கள்ள தீர்க்கசியோட பேச்சு கேட்டு போயிட்டீங்கன்னா எதுக்கு இதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலைமை. பாருங்க சொல்றாரு பாருங்க 20ஆம் வசனம். மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். பாருங்க, பாவத்திலிருந்து விடுதே வந்திருக்கிறோம், திரும்ப பாவத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அடுத்ததுங்க, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூத்த சகோதரர் வந்து இந்த ரெட் கலர்ல இருக்க பாயிண்ட் பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் பை பீயிங் பிகாட்டன் பை த வேர்ட் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் திரும்பவுமாக அந்த தப்பு செஞ்சா என்ன ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த ரெட்ல சொல்றாரு பாருங்க, தே ஆர் வர்ஸ் than those who are always been of the world. உலகத்தினுடைய ஆவியிலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ரொம்ப மோசமான நிலைமையிலே இருப்பாங்க அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா, அதாவது பின்னிலைமை காட்டிலும் பார்க்குறோம் இல்லைங்களா, சாரி முன்னிலைமை காட்டிலும் மன்னிக்கவும், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ள, முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்குது அப்படிங்கிற பாக்குறதுக்கு இதான் சொல்றாங்க. அப்போ திரும்பவும் உலகத்தினுடைய ஆவியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப இவ்வளவு தூரம் மீட்டு கொண்டு வந்த கிறிஸ்துவுக்கு நம்ம எந்த அளவு உண்மையா இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசர்கள் 2 மிருகத்துக்கு ஒப்புடையாக அவர் பேசுறாரு. சரிங்களா, இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். என்னதுங்க, ஒன்று நாய். நம்ம பாருங்க சுலபமாக சொல்லிடுவோம், ஒருத்தர் திட்டுறதுக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, இந்த ரெண்டு மிருகத்தை என்ன பண்ணிடுவோம்னா நம்ம விஷயம். அதாவது சத்தியத்தை அறியாததுக்கு முன்பாக சொல்றது, சத்தியத்துக்கு அறிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னோம்னா அது வேற, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 2 மிருகத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புமையா சொல்றாரு. யாரை ஒப்புமையா சொல்றாருங்க, கள்ளபோதர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கள்ளபோதரோட பேச்சை கேட்டு போறான்னு பார்த்தீங்களா, அவங்களும் எந்த கேட்டகரியில தான் இருப்பாங்கன்னா இந்த 2 மிருகங்கள் மாதிரி தான். ஏன் இது மிருகங்கள், இது நல்ல மிருகங்களா கெட்ட மிருகங்களா, ரொம்ப அருவருக்கு தக்கதான ஒரு மிருகங்கள் தான். சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் நல்லதா இருக்கும் பார்க்குறேன், ஆனால் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கான நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நம்ம காப்பாற்று சொல்லுவாங்க. பிஹேவியர் எப்படி இருக்கும், ரொம்ப மோசமான பிஹேவியர். அதான் பிஹேவியர் தான் என்ன பண்றாருன்னா நாய்க்கு ஒப்புமையாக அவர் சொல்ல. பாருங்க வசனம் வாசிக்கலாம். 22ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய் தன் கிக்கினதை தினவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புலவும் திரும்பினது என்ற சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இது ஒரு பழமொழியாவே இருக்குதாமா, நம்ம நீதிமொழிகள் இருக்கு நம்ம பழமொழியில. இப்ப நல்லா கவனிங்க, நாய் தான் கக்கினதை தின்னவும், ரொம்ப மோசமான விஷயம். அப்போ பழைய மனுஷனுடைய நிலைமை திரும்பவும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கொள்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கழுவப்பட்ட பன்றி. என்னதான் பன்றி கழுவுனாலும் என்ன ஆகுதுங்க, திரும்ப அது எங்க தான் போகும், அதே இடத்துக்கு தான் போகும். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலகத்தோட மைண்ட்லயே வந்துட்டு இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் அந்த பிகாட்டன்லயே வரல. ரொம்ப முக்கியமான ஒரு இப்படி இருந்தா ரொம்ப மோசம்ங்கிற பாருங்க. அதான் லாசிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தேவனோட ஆவி இல்லை அப்படின்னா ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்து சபைக்குள்ள இருந்து இல்லை இருந்து என்ன பிரயோஜனம், தேவனோட ஆவி இல்லைன்னா. அதான் அவர் சொல்றாரு, இந்த 2 மிருகம் மாதிரி தான் இந்த கள்ளபோதர்கள் இருப்பாங்க. இந்த கள்ளபோதர் பேச்சு கேட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்களும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா சொல்லார். இப்ப இதுதான் நம்ம மூத்த சொல்லும் போது இந்த பழமொழி எங்க இருக்கு, பொதுவாகவே பழமொழிகள் பைபிள்ல இருந்து எடுத்து பேசிட்டா ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். அது எனக்கும் சேர்ந்தா நான் இங்க சொல்றேன். அதனால பாருங்க பேதுரு எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, பழமொழி எங்கிருந்து கொண்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழியிலிருந்து கொண்டு வர்றாரு. அது தேவனால் கொடுக்கப்பட்ட பழமொழி. ஸோ இந்த பழமொழியிலிருந்து பேசிட்டாலும் நம்ம தப்பிச்சோம். அப்படிதான் என்ன சொந்த பழமொழி பேசினாலும் அதுவும் தப்பு தான், அதுவும் வந்து கள்ள உபதேசர் கேட்டகரியில தான் போயிருங்கிறத இந்த பாடம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெளிவாக நம்மளுக்கு புரியுது. பாருங்க, அந்த ட்ரூ ப்ராவப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன ப்ராவப்ஸ் அதாவது நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. அதுல பாருங்க இந்த ரெட் கலர் பாயிண்ட் வாசிங்க. There is nothing in the Bible indicating the resurrection of animals. நல்லா தெளிவா சொல்லாரு. அப்ப இந்த குணலட்சணம், அப்ப இந்த மாதிரி குணலட்சணத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லைங்களாமா,
எப்படி நாய்க்கு வந்து நாய்களுக்கோ அனிமல்ஸ்க்கோ வந்து உயிர்த்தெழுதல் இல்லையோ இவங்களுக்கு என்ன இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லைங்கிற அப்படிங்கிற கேட்டகரியில் ரசல் பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறார், வசனமும் நம்மளுக்கு இல்லை, நாய்களுக்கோ மிருகங்களுக்கெல்லாம் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு வசனமும் இல்லை. அந்த ஒரு கேட்டகரியில் அவர் பேசுகிறார். அப்போது இந்த கள்ள உபதேசர்கள் அவங்க பேச்சு கேட்டு போனவங்க எது மாதிரி இருப்பாங்க, நாய் பன்றி. அப்போ நல்லா கவனிங்க, இவங்களுக்கு ரெசரெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவுக்குள்ளே வரலாம். அப்படிங்கிறது கூட இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலம் எதாயிருக்கூடாதுங்க, அதுதான் எச்சரிக்கை நம்மளுக்கு. இங்கே பேதர் சொல்ல வரும்போது அப்படி இருப்பாங்க, நீங்களும் அதுக்குள்ளே போயிடாதீங்க, அதுதான் ரொம்ப எச்சரிப்பான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த கழுவப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பார்க்கும்போது நம்ம ரெவலேஷனில் பார்க்கலாம் பாருங்க, நம்ம யாரால் கழுவப்பட்டிருக்கோம், யாருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிக்கணும். பாருங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 1:6 வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி. பாருங்க, இன்னொரு ஒரு தாழ்மையான ஒரு விஷயம்னா, இருக்கிறதுலே பெஸ்டான விஷயத்தை கொடுத்து தேவன் நம்மளை கழுவி இருக்காரு. இருக்கிறதுலே பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய ரத்தம். இந்த பெஸ்ட்ல கழுவப்பட்டவர்கள் திரும்பவும் சேத்துல வந்தா எப்படி இருக்குங்க சொல்லீங்களா? ரொம்ப கிளியரா கழுவி இருக்காரு நம்மளே. திரும்ப போய் சேத்துல விழுந்தா அது யாருக்கு, அந்த பொறுப்பு யாருக்கு தான் வரும்? நமக்கு தான் வரும். அதான் அவர் சொல்றாரு. இந்த பாயிண்ட்ல நம்ம நல்லா வழங்கிக்கிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் திரும்பவுமாக அந்த மாதிரி போயிட வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப, அப்படி போனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசரெக்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கள்ளதீர்க்கதரிசிகள் இப்படி இருப்பாங்க, இந்த கேரக்டரில் இருப்பாங்க, இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி என்னதுங்க ஃபிக்ஸ்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாய் மாதிரியும் அந்த கேரக்டர் மாதிரியும் பன்றி மாதிரியும் கேரக்டர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி போகிறவங்களும் இதே கேரக்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா இந்த 2ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். ஸோ கடைசியாக 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை. இன்னும் சொல்லப்போனால் அந்த அவருடைய வருகைக்காக தான் நம்மளாம் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா பேதுரு சொல்கிறார். இப்போ இதுதான் 3ஆம் அதிகாரத்துடைய நோக்கம். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோமோ அதே மாதிரி 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். கர்த்தரின் வருகைக்கு காத்திருப்பு. சரிங்களா? நம்ம யாருக்காக எதுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவ வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம இந்த உடல் எதுக்கு இருக்குன்னா அதுக்கு தான் இருக்குது. நம்ம மறிச்சோம்னா உடனே எங்கே போயிடலாம்னா கிறிஸ்து வரும்போது நம்ம போய் அவர் கூட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது, இந்த மாதிரி காத்திருக்கிற சூழ்நிலையில் வஞ்சனையான சில வசனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வார்த்தைகள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அதான் சொல்கிறேன், கர்த்தரின் வருகை ஏன் தாமதம்? இப்போ இந்த காலப்பகுதி வந்து எல்லாம் ரெடியான சீக்கிரம் கிறிஸ்து வந்து கூப்பிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏன் தாமதமாகிறார் அப்படிங்கிறது கூட தெளிவாக விளக்கத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா பேதுரு சொல்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதியன தோன்றுதல். கிறிஸ்து வந்தால் என்ன ஆயிருங்க, எல்லாமே புதுசாக மாறிடும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறார். கடைசியாக சொல்லும் போது பிரியமானவர்களே, அவர் சொல்லும் போதே அப்படி தான், பிரியமானவர்களே. ஏன்னா எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஏன்னா எல்லாருமே யாருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால ஒரே ஃபேமிலி அப்படி சொல்றாரு. அதனால பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாருன்னா அந்த அட்ரஸ் அவர் என்ன பண்றாருன்னா அவர் முடிக்கிறார். அப்படிங்கிறது கூட நான் சொல்ல போனா அன்பான எச்சரிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா எச்சரிப்பெல்லாம் சொல்லிட்டு கடைசியா பிரியமானவர்களே இந்த மாதிரி தயவு செய்து நீங்க ஆயிராதீங்க, இருந்துராதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் முடிக்கிறார். இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த 3ஆம் அதிகாரத்துடைய ஸ்ட்ரக்சர் கூட என்ன பண்ணலாம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே கர்த்தரின் வருகை குறித்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 3 பேதுரு 1-2 வசனங்கள். மன்னிக்கவும், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வசனம் 1 முதல். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, இப்பதான் சொல்ல, இந்த 2ஆம் நிருபத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாருங்க, எழுப்புகிறேன், ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார். எப்படி நம்ம முதல் நிருபத்துல நம்பிக்கை குறித்து நம்ம பார்த்தோமோ 2ஆம் நிருபத்துல என்ன சொல்றாருன்னா ஃபுல் எச்சரிக்கை தான். அப்புறம் கொஞ்சம் நீங்க என்ன காத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, யார் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பரிசுத்த தீர்க்கதரிசிகள், அப்புறம் அப்போஸ்தலர்களாகிய எங்கள். அப்போ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது நம்ம எதுல கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம்? அஸ்திவாரம் யாருங்க நமக்கு? அப்போஸ்தலர்கள்,
தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம், அதான் அந்த பேஸ்மெண்ட். இதுதான் சொல்றோம் இல்லைங்களா, ஃபெய்த். இதுல ஃபெய்த்ல இந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா என்ன பண்ணிக்கலாம், யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அடிக்கவே முடியாதுங்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, நீங்க நம்புறது எதுலதான் இருக்கணும் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் பேசின தீர்க்க தரிசனம், நாங்க கொடுக்கக்கூடிய கட்டளை, இது ரெண்டு தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறார். இந்த பேஸ்மெண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் அவர் தெளிவா சொல்றாரு. பாருங்க வசனம் வாசிங்க. எங்களுடைய கட்டளைகளையும் 2 பேதுரு 2ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 2ஆம் வசனம், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அத ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அடுத்ததுங்க, இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும். பாருங்க இது ரெண்டு. இப்போ அதனாலதான் நம்ம சமீபத்தில் ஏதோ பார்த்துட்டு வந்தோங்க, தீர்க்கதரிசனம் பார்த்தோம், அப்புறம் நிருபத்தை பார்த்தோம். ரெண்டுமே பேஸ்மெண்ட், நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டுமே பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் மேலதான் ஏன் திரும்ப திரும்ப இதை நம்ம படிப்போம். பேதுரு புத்தகம் படிச்சதே இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனங்கள் படிச்சதே இல்லையா? ஏன் திரும்ப 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 படிக்கணும் அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்ல நம்ம உறுதியா நின்னோம்னா யார் என்ன வந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க. பலத்தை காத்து வந்தாலும் சரி, யாரா என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளே அசைக்கவே முடியாது. அதில் தான் அவர் சொல்றார். அதனால தான் பாருங்க, தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்களுடைய கட்டளை, இதுல ரெண்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அப்படிங்கிறார். அந்த ஸ்ட்ராங்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ சமீபா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். படிச்சு அது கிரிகளா காமிக்கிறோமா அப்படிங்கறத கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது பாருங்க, அடுத்த ஒரு பாயிண்ட்ல சொல்லும்போது, இங்க அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ யாரை குறித்து அவர் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனத்துல வந்து கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுறார். நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்து வந்து மாம்சம் மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, அவர் வரமாட்டாரு. தீர்க்கதரிசனம் நீங்க பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு. தீர்க்கதரிசனம் எங்கேயா சொல்லியிருக்கா கிறிஸ்து மாம்சத்துல வருவார் சொல்லியிருக்கா? அதை அவர் கேட்கிறார். அப்போ தீர்க்கதரிசனங்கள்லாம் எப்பவும் அப்படி கிடையாதுங்க. அதாவது சுய தோற்றமான பொருள் கிடையாது அப்படிங்கிறத ஆல்ரெடி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, கிறிஸ்து 2ஆம் வருகையில மாம்சத்துல தான் வந்திருக்கணும், வருவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சபைக்குள்ளேயே என்ன இந்த கள்ளப்போதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதை தான் அவர் தெளிவாக திரும்ப என்ன பண்றாருன்னா சொல்றாரு, நீங்க அப்படியெல்லாம் என்ன ஆறாதீங்க, நம்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்ல வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி, இப்ப கிறிஸ்து வந்து வந்திருக்கிறார், வந்து அவரோட ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சாரார் வந்து கிறிஸ்து வரவே இல்லைங்க, 2ஆம் வருகையா அப்படின்னு என்ன, அதுக்கப்புறம் இன்னும் அது காலம் நிறைய இருக்கே, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டரின் போயிட்டு இருக்கும். இதுக்கு எங்க அவர் கம்பேர் பண்றாருன்னா, 1ஆம் உலகத்தை கம்பேர் பண்றாரு. நோவா பேசினார் இல்லையா, பூமி என்ன ஆக போகுதுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுதுன்னு சொன்னார். நீதி தான் பிரசங்கிச்சார், பூமி அழிய போகுதுன்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரம் என்ன எதுக்குள்ள வந்துருங்க, நீங்க தேவனுடைய நீதியை கேட்டு உள்ள வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா யாருமே என்ன பண்ணலீங்க, கேட்கல. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல அதே மாதிரிதான், கிறிஸ்து வந்து அவர் ஆட்சி செஞ்சு நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் கொஞ்சம் ஒருத்தரே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, மரித்தோர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் உயிர் தெரிந்து போயிட்டு இருக்கு ஒரு காலப்பகுதியில். இதை சில பேர் என்ன பண்றதுன்னா நம்பாம கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட என்ன பண்றாருன்னா, அதாவது இப்ப நம்மளுக்கு அது புரிஞ்சுக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து டைரக்டா வந்து நம்மளை வந்து கூட்டு போகக்கூடிய விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. ஜனங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்றது இல்லைங்க, கேட்கல அப்படிங்கிற பாயிண்ட். இப்போ கூட எப்படி நம்மளோட பாயிண்ட் வரலாம், இப்போ கூட என்ன பண்றது இல்லைங்க, கிறிஸ்து வந்து அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு நம்ம ஒருத்தர் அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னாலும் யாரும் என்ன பண்றது இல்லைங்க. அப்போ 1ஆம் உலகத்துல அழிஞ்ச மாதிரி தான். அழிஞ்சு போனதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு இந்த தீர்க்கதரிசனத்துக்கு நோவா சொல்லி கேட்டு நம்ம உள்ள போயிட்டோம்னா யார் மாதிரி ஆயிடுவோம், யாருக்கிட்ட போயிடுவோம், கிறிஸ்து கூட போயிடுவோம். இல்லைங்க, நாங்கள் வந்து கிறிஸ்து வந்தாதான் நம்புவோம், அவருடைய இன்னும் இதெல்லாம் இப்படி இருக்கே, வருஷங்கள் அப்படி இருக்கே அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு அந்த மிதந்த மாதிரி தான். நம்மளுக்கு என்ன அக்னி, இந்த உலகம் அதான் சொல்றாரு அடுத்தது, இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது. எப்படி 1ஆம் உலகம் வந்து ஜலத்துக்கு இரையாக வைக்கப்பட்டதோ, இந்த உலகம் இப்படி திங்க் பண்ணி போயிட்டோம்னா அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. அக்னியில ஈஸியா போய் சோதனையில போய் அகப்பட்டு மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது கூட பாரு. மனதார அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வசனம் வாசிங்க, இப்போ அந்த 6ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார். பாருங்க, இப்ப யாருமே நம்பல, விசுவாசிக்கல அப்படிங்கிற, அழிஞ்சதா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அந்த இதுல அதே மாதிரிதான் இப்போ இருக்கும் அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதான் பாருங்க 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 7ஆம் வசனம் முதல், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும். பாருங்க, அந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்லிட்டு அடுத்தது நேரம் அவர் இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை அவர் என்ன பண்றாருன்னா அவர் ரெஃபர் பண்றாரு. வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாத
அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, ஏன் வந்து இன்னும் பூமி அழிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அந்த லோத்தை பார்க்க சோதம் குமரா மாதிரி தான். லோத்து மாதிரி நீதிமான் இந்த பூமியில இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் கிறிஸ்து இந்த பூமியை அவர் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்கல அப்படிங்கிறது கூட என்ன பண்றாருன்னா அப்படியே கொண்டு வர்றாரு மேட்சிங்கா. அடுத்தது 8ஆம் வசனம். இப்பதான் அவர் சொல்றாரு, இந்த நாளும் இந்த கணக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த கணக்கை நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் கணக்கு சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை, அதாவது நிறைய பேர் ஏதோ கணக்கெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அதை பாருங்க, இந்த ஆச்சு இப்போ இந்த டைம்ல கிறிஸ்து வருவாரு அப்படிங்கிற என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் பொருட்படுத்தாதீங்க. ஒரு தெளிவா சொல்லி கொடுக்குறாரு, கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அப்போ கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு, எப்போ வந்து நான் கட்டுவேன்னாரு சொல்லி கொடுத்துருப்பாரு. சொல்லி கொடுத்தது தானே பேதுரு பேசியிருப்பாரு. 3ஆம் நாள் என்ன பண்றேன், சபையை எடுத்து கட்டுவேன்னு சொன்னார். அப்போ நீங்க கணக்கு போடுங்க. அந்த 1000 இந்த கணக்குக்கெல்லாம் நான் வரல, அவர் தீர்க்கதரிசனமா சொன்ன விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு நாள்ங்கிறது கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் அப்படிங்கிறது கூட நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. அப்படி அந்த விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. நம்மளுக்கு எந்த கணக்கு போட்டாலுமே இந்த ஒரு கணக்குல இருந்தா நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறது கூட என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார். அடுத்தது 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். 9ஆம் வசனம் முதல், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக. இப்பதான் நம்ம பார்த்தோம், சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அவர் தாமதம் பண்ணுவாரு, இல்ல அப்போ வருவாரு, லேட்டா தான் வருவார், நம்மளுக்குலாம் வந்து சுகபமா வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சபை ஜனங்களை பேசி இருந்திருக்க வேணும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா தாமதிக்கிறதா நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிறார். ஏன் பாருங்க வசனம் வாசிங்க. பாருங்க, வாக்கு தத்தத்துல தாமதம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். வாக்கு தத்தம் கொடுத்தாரு, நான் வருவேன்னு சொன்னா வருவார், அதுல தாமதம் கிடையாது. அடுத்ததுங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நம்ம நீடிய பொறுமையா இருந்து இந்த பூமி என்ன பண்ணாம இருக்காருன்னா அழிக்காம இருக்கிறாரு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன். இதுதான் 2ஆம் வரிக்கு முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பேசுவோம். எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய நாள் யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் வரும். ஆனா சபை ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் சொல்லுவார், கிறிஸ்து சொல்லுவார் அப்படிங்கறத அவர் சொல்றார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மணமடம் என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகும். சோ பூதங்கள் பார்க்கும்போது எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி எர்த், இது நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து கிறிஸ்துவோட வருகையில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்ச ஒண்ணுமில்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நம்ம கரெக்டா கண்கூட நம்ம என்ன பண்றோம், விசுவாசிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த காலப்பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வசனம் வாசிங்க. பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பூமியின் கிரியில் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே டம்மி ஆயிட்டே இருக்குது. எந்த ராஜானா உலக தலைவர் பேச யாராவது கேட்கறாங்களா? ஜனங்களே என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட்டா வராங்க. அப்போ பூமியினுடைய அந்த கிரிகள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு. ஏன்னா நீதியுள்ள சூரியனுடைய அந்த வருகை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு இது புரிஞ்சுக்கணும். அப்பவே பேதுரு என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனுடைய பரிசுத்தாவினால் நிறைந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்பதான் யார் அவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஏன் பவுலை குறித்தவர் இங்க எதாவது பேசணும்? வேற எத்தனையோ அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லையா? பாருங்க, யோவான் இருக்கிறாரு, அவருடைய சொந்த சகோதரர் அண்ணன் வந்து அந்திரேயா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பவுலை கொண்டு வந்து இங்க நிறுத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நிருபங்களையுமே கிறிஸ்துவோடைய வருகை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்காரு. அவர் சொன்னதை பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஏன் தாமதிக்கிறாருன்னா அவருடைய ரட்சிப்பு, இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய அவருடைய நீடிய பொறுமை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ரட்சிப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த வசனம் வாசிக்கலாம். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறார். சோ இதுல என்ன ஒரு விளக்கத்தோட சொல்றாங்கன்னா, பாருங்க, இவர் நிருபங்கள் எழுதியிருக்காரு. எப்படி பேதுருக்கு அந்த நிருபங்களை அவர் படிச்சிருக்க முடியுமா? இப்ப கலாத்தியருக்கு வந்து நிருபத்துக்கு போயிருது. எப்படி பேதுரு படிச்சிருப்பாரா அந்த நிருபங்களை எல்லாம்? எல்லா நிருபங்களையும் சொன்னா கண்டிப்பா என்ன படிச்சிருக்கணும் பேதுரு? கேள்வி புரியுதா இல்லைங்களா? அதை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எல்லா நிருபங்களும் சொல்ல முடியும் பேதுருனால.
அப்போ இன்னும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்த அந்த அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் எந்த நிருபம் இருந்தாலுமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்போஸ்தலர்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு காப்பி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் அந்த நிருபங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா அப்போஸ்தலருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அந்த எடுத்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது கூட ஒரு கருத்தாக கூட இங்கே. அதனால தான் பேதுரு சொல்லும்போது எல்லா நிருபங்களுமே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுக்கு பிரியமான சகோதரன் பேசியிருக்காரு. அப்புறம் எதை குறித்து பேசுறாருன்னா பர்டிகுலராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை குறித்து அவர் அதிகமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறார். பாருங்க, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலே அவர் சொல்றார். வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து பாருங்க. அது 3ஆம் வானம் சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யத்தையே பார்த்துட்டு வந்திருக்காராம். சரிங்களா? அந்த விஷயத்தையே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்து யாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருங்க? பவுலுக்கு வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதனால பாருங்க, அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நிருபங்களிலுமே பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். பாருங்க, பவுலே சொல்றாருங்க, நான் எதுல பார்த்தேன்னு எனக்கே மாம்ச கண்களை பார்த்தனா இல்ல ஆவிக்குரிய கண்களை பார்த்தனா என்ன ஒரு சூழ்நிலை நான் பார்த்தனே எனக்கு தெரியலங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா தேவன் அதையும் என்ன பண்ணியிருக்காருங்க மறைச்சிருக்கிறாரு. என்னன்னா 3ஆம் வானம் வரைக்கும் அவருக்கு சொல்ற பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் மாம்சத்துல இருந்தாரா இது அது கூட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் வந்து இன்னும் சொன்ன பார்த்துட்டு வந்தா உடனே என்ன சொல்லிடுவோம், பாரு நான் என்ன பண்ணியிருக்கிறேங்க அது வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேங்கன்னு சொல்லி என்ன தங்களை மேன்மையான ஏதோ ஒரு விஷயத்துல இது கூட தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பாடமாக தான் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ராஜ்யத்தை குறித்து பேசணும், தீர்க்கதரிசனங்களை குறித்து பேசணும் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன வேணும்னா பாருங்க, பவுலே அப்பேற்பட்ட பவுலே என்ன பண்றாருன்னா எதுல இருந்தாலும் எனக்கே தெரியலங்கிறார். இப்போ நம்ம அப்படின்னு சொல்லும் போது சுத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வெளிப்படுத்துறோம்னா அவ்வளோதான், அந்த பீரியடோட முடிஞ்சு. அதை நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலும் அவங்கள முக்கியமாக பாருங்க, இங்கே அப்போஸ்தலருக்குள்ள என்ன ஒற்றுமை இருந்திருக்கு பாருங்க. பாருங்க, இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இந்த சகோதரர் வந்து சப்ஜெக்ட்ல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றது தப்பா கரெக்டுங்களா? சொல்லலாம், அவரை நம்ம மகிமைப்படுத்துறதுக்காக சொல்ல, தேவன் அவர் கொடுத்த பரிசுத்தாவியினாலே நம்மகிட்ட பேசியிருக்கிறார். அதே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னா பவுலை குறித்து சொல்றாரு. பாருங்க, அதே பாயிண்ட் தான் சொல்றாரு. அப்போஸ்தலன் இப்போ நமக்கு பிரியமான சகோதரனும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரை மகிமைப்படுத்துறதுக்காக இங்க சொல்லல, தேவன் அவரை கொண்டு வெளிப்படுத்தின காரியத்துக்காக தேவனுக்கு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு மகிமையை செலுத்துற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு. பாருங்க, இதுதான் வசனம் வாசிக்கலாம் 16. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். இதா பாருங்க, இவைகளை அப்படின்னு சொல்லும் போது அந்த வருகை கிறிஸ்துவனுடைய வருகை. நீங்க எல்லா நிருபமும் எடுத்து பாருங்களேன், ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிறிஸ்துவோட வருகை பத்தி பேசாம இருக்காரான்னு பாருங்க. தீமோத்தேயுல அதிகமா பேசியிருக்காரு, தெசலோனிக்கேயர்லயும் இருக்குது, எல்லா நிருபங்களையும் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோமர்லயும் இருக்கு, எல்லா வசனங்களையும் பேசியிருக்காரு. அதனாலதான் இருங்க என்ன பண்றாருன்னா கோட் பண்றாரு, அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. பாருங்க, பேதுருனாலே என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த ஆனா அவருக்கு தெரிஞ்ச, ஆனா தேவன் அவர் கூட கொடுத்த பரிசுத்தாவே அவர் விளக்கி இருக்கிறார். தேவன் இவர் கொடுத்த பரிசுத்தாவை வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நிருபங்களை வந்து அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு பாருங்க. தொடர்ந்து வசனம் வாசிங்க. சில காரியங்களை அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். எதையுமே புரட்டக்கூடாதுங்களாம். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்ற தீர்க்கதரிசனத்தை மட்டும் தான் என்ன பண்ணணும் நம்ம சொல்லணும் அப்படிங்கறத விசுவாசிக்கணும் அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா இவர் சொல்றார். ஸோ இப்போ இந்த நிருபம் இருக்கு இல்லைங்களா 2 பேரும், இது எதோடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி போனோம்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும், யூதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு, இந்த 3 புஸ்தகமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று வந்து பாத்தீங்கன்னா கோயின்சிடென்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரே விஷயத்த ஒரே கருத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு தீமோத்தேயுல வந்து கிறிஸ்துவின் வருகை, இன்னும் சொல்ல போனா அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மரிக்கக்கூடிய விஷயங்கள் தீமோத்தேயுல பேசியிருப்பார். அதே மாதிரி 2 பேதுருல வந்து பேதுரு மறிக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாருங்க பேதுரு பேசியிருப்பார். நீங்க யூதால எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளாசை பிலேயாம் அந்த விஷயத்தை யூதால இருக்கும், இவரும் என்ன பண்றாருங்க யூதால பேசுறாரு. அதே மாதிரி 2 தீமோத்தேயுடைய 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கள்ளப்போதர்கள் இவங்களுக்குலாம் எச்சரிக்கையா இருங்கன்னு பாரு. அப்ப இங்க 2 பேரும் 2ஆம் அதிகாரத்துல கள்ளப்போதர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப 3 புஸ்தகமே ஒண்ணுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கருத்து தான் சொல்ல. இது உதாரணத்துக்கு கூட இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்து நம்ம இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். பாருங்க, இந்த ஒரு கோயின்சிடென்ஸ் கூட பாருங்க.
யாரால் எழுதப்பட்டது இந்த புஸ்தகம் வேத வசனம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேதுருல வந்து சொல்லும்போது இந்த வசனம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள்னால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது பேதுரு சொல்லுவார். அதே போல நீங்க தீமோத்தேயுல பார்க்கும்போது இந்த வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது வேத வசனங்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளால் எழுதப்பட்டது. அப்படி அதே தான் யார் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலும் அவர் சொல்லுவார். அதே போல கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். அதே போல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். இன்னும் இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது 3வது பாயிண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுருவோடைய கடைசி புஸ்தகம் இதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி புஸ்தகம் தீமோத்தேயு தான். ரெண்டுமே வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கடைசியாக அவங்க சொல்றாங்க இது எங்களுடைய சொல்றாரு இல்ல இந்த கூடாரத்தை விட்டு நான் போறது ரொம்ப சீக்கிரமா இருக்குன்னு பேதுரு எழுதுறாரு. அங்க வந்து என்ன பண்ணாருன்னா இந்த வசனம் மட்டும் நான் வாசிக்கலாம், வசனம் இருக்காது மட்டும் இருந்தா மட்டும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக பாருங்க சொல்றாரு, இப்பொழுது நான் பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்ப தேவன் பாருங்க தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர் யாரெல்லாம் அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்காங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருங்க, எப்ப மரிப்பாங்கிறது தெளிவா சொல்லி இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க பவுல். நான் இந்த தேகத்தை விட்டு பிரியறது ரொம்ப சமீபமா இருக்கு அப்படிங்கிறார். அப்போ அந்த இறக்கக்கூடிய அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு அவங்க தேவனுக்கு பிரியமா இருந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தணும். அதான் நம்ம அந்த வாழ்க்கையோட எண்ணிக்கைக்கு எங்களுக்கு தாருங்க. அந்த வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம சங்கீதங்கள் புஸ்தகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா தேவன் என்ன பண்ணுறாருன்னா இப்போதான் மறிக்க போகிறோங்கிறது முதற்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா தெளிவுபடுத்துறாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். கடைசி இந்த வசனத்தை பார்த்து இந்த ஒரு நிருபத்தை முடிக்கலாம். வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 17. ஆல்மோஸ்ட் என் கன்க்ளூஷன் இதுதான் பேதுருவுடைய முதல் நிருபம். 2ஆம் நிருபத்துடைய என் கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, ஆரம்பிக்கும் போது பிரியமானவர்களே நீங்களே எனக்கு பிரியமானவர், ஏன்னா எல்லாருமே சத்தியத்துல இருக்கவங்க. பிரியமானவர்களே முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். சரி ஒரே நிமிஷம். எவைகளை முன்னமே அறிந்திருக்கிறபடியினால் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எல்லா விஷயங்களும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இப்ப நீங்க நம்ம முதல் நிருபத்தை எடுத்துக்கங்க, இந்த நிருபத்தை எடுத்துங்க, நீங்க பார்த்தது எல்லாத்தையும் நீங்க கன்சால்டேட் பண்ணிக்கணும். இவைகளை நீங்களாம் முன்னமே அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுக்கொண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை முடிக்கும் போது இதெல்லாம் தான் முடிக்கிறாருங்க. எச்சரிக்கை, கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தை நீங்க மாட்டிக்காதீங்க. அடுத்ததுங்க 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இதுதாங்க நம்மளுக்கு வேணுமா? எது வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட கிருபை நம்மளுக்கு இருக்கு, அவரை அறிகிற அறிவில. இது என்ன அறிவுன்னு பார்க்கும்போது அவர் 2ஆம் வருகையினுடைய இந்த பாயிண்ட்டை கூட என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அங்கே சொல்றார். பாருங்க கண்டிப்பா மரணத்தை சொன்னவருக்கு சொல்லி கொடுத்தவருக்கு எப்போ அவரோட வருகை சொல்லாமல் இருந்திருப்பாருங்களா? கண்டிப்பா அந்த ஒரு விஷயம். அப்போ அவர் பிரியமா இருந்தா கண்டிப்பா கிறிஸ்து என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். வசனம் வாசிங்க. அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஸோ ஆகவே நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே 1 பேதுரு நிருபங்கள் 2 பேதுரு நிருபங்கள் குறித்த வரைக்கும் நம்மளுக்கு கடைசியா பேதுரு என்ன சொல்ல வர்றாருன்னா பாருங்க, அவர் மரிக்க தருவாயில அவர் அந்த நிருபத்தை அவர் பேசுறார். நம்பிக்கை நம்மளுக்கு அதே தான், அவங்களுக்கு மாத்திரம் இல்லை நமக்கு தான் நம்பிக்கை வந்துடக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும், ஏன்னா கிறிஸ்து வந்து தேவன் கூட போய் மகிமையா இருக்கிறாரு, அவரு சிங்காசனம் நம்மளுக்கு தருவேன்னு சொன்ன வாக்கு தத்தம் கண்டிப்பா என்ன இருக்குங்க, அது உறுதி. நம்ம அதை போய் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதான் பேதுரு என்ன பண்றாருன்னா அவருடைய நிருபங்கள்ல எழுதுறார். ஸோ ஆகவே இப்பேற்பட்ட எச்சரிக்கைகளை பெற்றவர் நாம் இது மாதிரி எந்த விதமான கள்ளப்போதர்களோ எந்த விதமான சூழ்நிலை வந்து நம்மளை இழுத்து போகாதபடிக்கு தேவன் நம்மளை தற்காத்து கொண்டு நம்மளும் கிறிஸ்துக்குள்ளா வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சத்திய பாடத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக் கொள்வோம். துதி கொடுத்த அன்பு சகோதரர் அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான இரவின் கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்கள் நம் மத்தியிலே வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 18ஆம் தேதி
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19. இதனுடைய விளக்கம், நம்முடைய சுய ஆசை எண்ணங்களை அடக்கி தேவனுடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படியும்படியான சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதன் மூலம் சீக்கிரத்தில் நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாகி வருங்கால உலகை தேவ திட்டத்தின்படி கீழ்ப்படிதலுக்கும் கொண்டு வந்து கட்டுப்படுத்த முடியும். கீழ்ப்படிதலில்லாத எவரும் மற்றவர்களை அடக்கி ஆள முடியாது. எனவே தான் வருங்காலத்தில் ஆளுகையை பெறப்போகின்றவர்கள் தற்காலத்தில் கீழ்ப்படிதலை நன்கு கற்று தேறினவர்களாயிருக்க வேண்டும். மிகுந்த உபத்திரவத்தினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கின்றோம். அவர் தம்மை முழுமையாக தயங்காமல் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் ஆவி நம்மில் அபிவிருத்தி அடைய வேண்டும். கிறிஸ்துவின் வருங்கால 1000 வருட அரசாட்சியிலும் நாம் அந்த பணிக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமென். இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் நம்மளை ஜெபத்துக்குள்ளாக வழிநடத்துவார். ஜெபத்தை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை கொடுத்து இந்த மீட்டிங்கை முடித்து வைப்பார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து இந்த பூமியில் உள்ள மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்து வருகிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இதோ அப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி ஒரு நாளையும் கிருபையாய் சேர்த்து கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் உங்கள் வேதத்தில் உள்ள திட்டங்களையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சமயத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மேலான கிருபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இதோப்பா, இன்றைய நாளிலும் கூட இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்படாத உன்னதமான சத்தியத்தை சகோதர வாயிலாக எங்களுக்கு கொடுத்து எல்லா விதத்திலும் நாங்கள் எச்சரிப்புள்ள பிள்ளைகளாக இருக்க, இந்த கள்ள போதர்களுக்கு எச்சரிப்பாக இருக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வளத்தை கொடுத்து நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பிற்கேற்ற ஒரு பாத்திரமாக நாங்கள் வாழ்ந்து அதற்கேற்ற குணலட்சணங்களை அனுதினமும் நாங்கள் வளர்ந்து உமக்கும் உங்களுடைய நேசகுமாரனுக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்ப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். மீதாமே அவருக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் அதிகமாக கொடுத்து இந்த ஒரு சத்திய ஓட்டத்தில் அவருக்கு அழைக்கப்பட்ட அழைப்பையும் மேன்மையும் புரிந்து கொண்டு இதற்கான ஓட்டத்தில் ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் இன்னும் அதிகமாக கொடுத்துள்ளோம்ப்பா. சபையில் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரும் சகோதரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கும் தேவையான பூர்ண குணத்தையும் மீதாமே உங்கள் சுத்தத்தின்படி தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தி இது மீண்டுமாக அவர்களோட இந்த ஒரு ஓட்டத்திற்குள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்தலும். இந்த கூட்டம் துவக்கு முதல் முடிவடைந்து உங்கள் திவ்ய பிரசன்னம் இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடி வரும் மட்டும் உமது திவ்ய உமது பிரியாத நேசக்கரம் எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா. எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு மூலம் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கு உண்டான அறிவிப்புகள். வழக்கம் போல் ஒவ்வொரு நாளும் மாலை 7:15 நம்முடைய வேத பாடங்கள் சகோதரர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளும் இதில் இணைந்திருக்கும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எஸ்விடி ஹால் ஃபாலோ கிளாஸ் கேட்டிருந்த சகோதர சகோதரிகளுக்கு ஞானஸ்தானத்துக்குரிய ஆயத்த வேலைகள் நடந்து வருகிறது. அதை பற்றின தேதி கூடிய விரைவில் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஓட்டத்திற்காகவும் நம்முடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த அறிவிப்புகள் நிறைவு பெற்றது. தேவன் நம் அனைவரையும் அவருடைய சித்தப்படி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மீண்டும் நாளை மாலை 7:15 சத்தியத்தோடு நாம் சந்திப்போம்.